Hi everyone, welcome to another episode of Candid Talks with Proud One Girl. இன்னைக்கு என்னோட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூஹி த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் இருக்காங்க. எனக்கு இவங்க பேஜ் வந்து என்னோட ஃபாலோவர் வழியாக தெரியும். என்கிட்ட வந்து அவங்க பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டி இருக்கா, நீங்கள் போய் உங்கள் பேஜ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்போ தான் அவங்க பேஜ் பார்க்கும்போது என்னோட மினி வெர்ஷன் மாதிரியே இருந்தாங்க. எனக்கு அவங்க பார்க்கும்போது இட் ரிமைண்டட் லாட் அபவுட் மை சைல்ட்ஹுட் டேஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் 20s early 20s எப்படி இருக்கணும் அப்படி இருக்காது இந்த பொண்ணு அப்படின்னு இருந்துச்சு. அப்போ தான் நான் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணும்போது அவங்ககிட்ட கேட்டேன் பாட்காஸ்ட் பண்ணலாமான்னு. அண்ட் ஷி ஆல்சோ ஹம்ப்லி அக்செப்டட் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜூஹி, இன்னைக்கு என்னோட பாட்காஸ்ட் வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. தேங்க்யூ. ஏன்னா நான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நான் என்னோட ஃபாலோவர் மீட் பண்ணும்போது அவள் உன்னை பற்றி நல்லா சொல்லிட்டு இருந்தா. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா ரிதா பற்றி என்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தா. அந்த மாதிரி எனக்கு அவங்களெல்லாம் பார்த்து தான் வந்து நான் வந்து ஐம் அக்செப்டிங் மை செல்ஃப் அந்த மாதிரிலாம் சொன்னான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜஸ்ட் 22 year old. அப்போது வந்து நீ இத்தனை பேரை நீ இன்ஸ்பயர் பண்ணுற அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உன் பேஜ் பார்க்கும்போது வாவ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீ பண்ணுற ஒர்க் வந்து ஐம் பிக் 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 ஃபேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ் டு தட். தேங்க்யூ ஸோ மச், தட்ஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ அண்ட் கைண்ட். ஸோ இப்போ வந்து நான் இப்போ ஜூஹினா எனக்கு யார் தெரியும். நான் இப்போ காரில் வரும்போது உங்க கூட சில கான்வர்சேஷன்ஸ் நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், உங்க கூட பேசினேன், உன் பேஜ் நான் பார்த்துருக்கேன். இப்போ உன் பேஜ் பார்க்காதவங்க பாட்காஸ்ட் பார்க்குறவங்களுக்கு ஜூஹினா யாரும் தெரியாதுன்னா நீ என்ன எப்படி சொல்லுவேன்? நான் வந்து ஒரு நார்மலான கிட், லைக் நார்மல் சவுத் ஆஃப் தமிழ்நாடுல ஒரு சின்ன டவுனில் வளர்ந்த ஒரு பொண்ணு தான். ஸோ நார்மல் ஃபேமிலி, நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வளர்ந்த பொண்ணு தான். ஸோ யா, ஆஸ் யூஷுவல் எல்லாரும் பண்ணுற மாதிரி ஐ டிட் இன்ஜினியரிங் அண்ட் ஐ ஒர்க் இன் அ சாஃப்ட்வேர் கம்பெனி ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ ஐ ஸ்டார்டட் திஸ் இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஜர்னி வந்து லைக் 1 year பேக் ஸ்டார்ட் பண்ணேன். when I was in a very down time, I need something for distraction. And I also நான் ரொம்ப நாளாக இந்த தாட் வச்சுருந்தேன், பண்ணுன்னு சொல்லிட்டு காலேஜ் டேஸ்லேயே. பட் நம்ம வந்து எப்போவுமே இருக்கோம்ல, ஓகே நம்ம பண்ணோன்னா ஒரு ரூம் வேணும், இது வேணும், அது வேணும், நம்மளுக்கு நல்ல ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே அதை பின்னாடி போட்டுகிட்டே இருந்தேன். பட் ஒன்லி ஓகே ஐ தாட் ஓகே வி ஷுட் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பிக் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ ஐ ஸ்டார்ட் டூயிங் வித் வாட் எவர் ஐ ஹேட். லைக் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ ஐ ஸ்டார்ட் டூயிங் வித் வாட் எவர் ஐ ஹேவ் அண்ட் 1 year it was very nice. அண்ட் நான் நீ சொன்ன போல பேக்ரவுண்ட் சொன்னல, ஸோ அதனால உங்களை காலையில் வரும்போது கேட்டேன் இஸ் தட் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ஒரு ஹாஸ்டல் செட்டப்பில் யூ ஷேரிங் அ ரூம் வித் சம்மன், பட் ஸ்டில் நீ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க பாரு. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நீ பண்ண மாதிரி தான் நான் போய் வெளியே தான் பண்ணுவேன். ஏன்னா என்னோட ரூம் காமிக்க எனக்கு பிடிக்காது. ஏன்னா ரொம்ப வந்து நானும் அப்போ ஷேர் ரூமில் தான் இருந்தேன். ஐ வாஸ் நாட் ஓகே வித் ஷோயிங் பீப்புள் லைக் நான் ஏன் அங்கே இருந்துட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லி. பட் நீ வந்து உன் கண்டென்ட் வந்து ரொம்ப ரியலாக இருக்குது. பார்க்கும்போது இல்லை ஐம் ஹேவிங் ஆக்னே தட்ஸ் ஃபைன், எனக்கு இந்த மெலானின் இருக்கா தட்ஸ் ஃபைன், டார்க்கர் லிப்ஸ் இருக்கா தட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி நீ அதை பற்றி போடுறல்ல. அதை பார்க்கும்போதே இல்லை ஓ இது ஃபைனா அப்படின்னு நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு அது ஒரு இது கரேஜ் கொடுக்குதுல்ல. அதை பார்க்கும்போது எனக்கு வா இந்த பொண்ணு எப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நீ இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், லாட் ஆஃப் ஃபில்டர்ஸ். நீ வந்து ஒரு சர்டன் வே இருந்தால் தான் நீ வந்து இதில் ஷைன் பண்ணலாம். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் சொன்னாங்க, இன்க்ளூடிங் மை ஓன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இதில் வந்து நீ மாடலிங்கோ இல்லைன்னா இந்த மாதிரி ஷூட்ஸ் இதெல்லாம் போகிறேனாக்கா ஃபேராக இப்படிலாம் இருந்தால் தான் வந்து உனக்கு சூஸ் பண்ணுவாங்க, நீ ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணுற, இப்போல்லாம் என்னை டிஸ்கரேஜ் பண்ண பீப்புள் இருக்காங்க. நீ ஸ்டார்ட் பண்ணும்போது உனக்கு மேலே டிஸ்கரேஜ் பண்ணவங்க யாராச்சும் இப்படிலாம் இருக்காங்களா, இதை என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க நீ ஏன் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு? ஆப்வியஸ்லி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் வளர்ந்து வந்த இடம் எல்லாமே பீப்புள் ஆர் லைக் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் நேரோ மைண்டட் பீப்புள், இந்த மாதிரி இதில் என்ன நடக்குதுன்னே தெரியாத பீப்புளெலாம் வந்துட்டு நீ ஏன் போய் வீடியோஸ் போடுற, அதனால உனக்கு என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அதை பற்றி ஐடியா இல்லாதனால அவங்க அதை மாதிரி கொஸ்டின் பண்ணாங்க. when it comes to appearance அவங்க ஆப்வியஸ்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஐ டோன்ட் டேக் இட் மச்னு வச்சுக்கோங்களேன். பட் யா ஐ ஆல்சோ ஹேட் த சேம் தாட், லைக் நம்ம வந்து டஸ்கியாக இருக்கோம், நம்ம வந்து எதுக்கு அங்கே போய் போட்டால் எப்படி இருக்கும் அப்போல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் யா when I started, a lot of girls DM'd me saying that they feel confident. எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை பார்த்தா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. பட் அதை நான் நம்பினதே இல்லை. பிகாஸ் ஐ நோ நான் எவ்வளோ டவுனாக இருந்திருக்கேன். எப்படி நான் காமிக்கிற அந்த கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்து நிறைய பேருக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகுறப்போ that's what keep me going. Like I read a lot of DMs, like ரொம்ப நிறையா DMs வந்திருக்கு. எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணுறப்ப that's what keeps me going. Like okay, someone tells but still I have to go for them. Like they have to think positively and come out of it. அந்த மாதிரி இப்போ நான் லிப்ஸ்டிக்ஸே வியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ okay I don't want to blame someone, but my sister told like இது வந்து ஒரு ஷேட் வாங்கியிருந்தா ப்ரௌன் ஷேடு. அப்போ வந்து நான் போட்டு பார்க்குறேன்னு சொல்லி வாங்கினேன். ஷீ டோல்ட் லைக் திஸ் வில் நாட் சூட் யூ,
நீ வந்து வேறு ஷேட் ட்ரை பண்ணு. எப்போவுமே நான் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறப்பே they will say it won't suit you, it won't suit you, it won't suit you அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பட் when I came out அப்புறம் நான் வந்து ஓகே ஏன் சூட் பண்ண, நான் மெரூன் ரெட் அதெல்லாம் ட்ரை பண்ண கூட எனக்கு சூட் ஆகும்னு சொல்லி நான் போட்டு பார்த்து I started accepting myself. Now she gets suggestions from me. Okay. So that's how it goes. Like yeah, close people சொல்லுவாங்க, but just because they told நம்ம அதை பண்ணாமல் இருக்கிறப்போ இது எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க லைக் someone told not to do அப்படின்னா you have to do it 100 times and show அந்த மாதிரி. நானும் அந்த ஒரு விஷயத்துல பிலீவ் பண்ணுவேன். எனக்கு வந்து உனக்கு இது முடியாது நீ பண்ணாத அப்படின்னு சொன்னாக்கா அதான் அப்போதான் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஆக்சுவலா அது ஒரு சார்ட் ஆஃப் மோட்டிவேஷனாக தான் நான் பார்ப்பேன் ஆக்சுவலா. அண்ட் நீ இப்போ பண்ணதுனால பாரு எத்தனை பேர் அது வந்து போய் எவ்வளோ நல்ல விதத்தில் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலே யூ ஷுட் பி ரியலி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். இப்போ நான் ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனா கூட இதுக்கு முன்னாடி நான் சிஸ்டர்ஸ் அண்ட் அம்மாவோட போகிறப்போ they will tell like இப்போ நான் வந்து டார்க் பிங்க்லாம் எடுத்தேன்னா this won't suit you, டார்க் கலர்ஸ் this won't suit you அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன ட்ரெஸ் எடுத்தாலும் they will like ஓகே இட்ஸ் வெரி நைஸ் சூப்பர் செமையாக இருக்குது. இன்னைக்கு கூட நாங்கள் ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கெண்ட் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கூட they told like இவகிட்ட நம்ம என்ன ட்ரெஸ் எடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம்னா அவன் வீடியோவில் போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ they were like ஓகே நாங்கள் சொல்லியிருக்கோம் பட் we didn't mean it that way அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. இல்லை அது நம்ம க்ளோஸ் சர்க்கிளில் சொல்கிறது வந்து நம்மள ஹர்ட் ஆகுன்னு அவளுக்கு தெரியாது. அது ஜஸ்ட் கேஷுவலாக பாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளாம் அதை கோத்ரூ பண்ணும்போது இல்லை இன்னும் இப்படி சொல்லிட்டாங்களே அதுவும் நம்ம க்ளோஸ் சர்க்கிள் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். இப்போ ஆக்சுவலாக நம்மளாம் இது நிறைய பேச ஐ திங்க் ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீ வந்து பார்த்தோன்னா 22 இயர்லேயே வந்துட்டு இத்தனை பேருக்கு நீ ஒரு இன்ஸ்பிரேஷன். 23 ஜஸ்ட் 23 செப்டம்பர். ஸோ இப்போ நீ அதுலேயே வந்து நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷனாக நீ இருக்கும்போது உனக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி இவங்களை பார்த்து தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னா நீ யாரை சொல்லுவேன்? எனக்கு தெரியும் ஒரு ஆன்சர் பட் ஸ்டில் ஆக்சுவலி அந்த ஆன்சர் இல்லை. இட்ஸ் மை மாம். ஓகே ஐ வுட் சே இட்ஸ் மை மாம். லைக் நான் என்ன பண்ணாலும் ஷீ வில் பி தேர் டு சப்போர்ட். லைக் அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியலையோ அதெல்லாம் பொண்ணு பண்ணணும்னு நினைக்கிறது. ஷீ சாக்ரிஃபைஸ் ஹர் ஹோல் career for us. Like imagine we lived in a space of this room. We 5 people we lived in the space of the room. எங்களுக்கு பிரிக்ஸ் கூட மேலே கிடையாது. இட் வாஸ் லைக் ஒரு தகர மாதிரி தான் இருந்துச்சு. மழை பெஞ்சா கூட ஒழுகும். பட் ஸ்டில் they made us to make sure நாங்கள் அங்கேயே ஒரு பெஸ்ட்டு ஸ்கூலில் படித்தோம். ஸோ அதனால் என்னால் இங்கிலீஷ் நல்லா பேச முடியுது. I could do whatever I'm able to do today only because that school gave me a very good basement. So they made me study there. She sacrificed everything for it. Like I would say she is my inspiration. Like எப்பவுமே எனக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா I'll call her, she'll give me the solution. She always told that இல்லை நார்மலாக கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் லைக் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால் கூட நீ பெஸ்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி. இப்போ ஒரு ஏரியாவில் நீ வந்து ஒரு பிச்சைக்காரனாக இருக்கனா ஓகே அதுலேயும் நீ பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ வாட் எவர் ஷீ டோல் யூ ஷுட் பி த பெஸ்ட் அந்த மாதிரியே சொல்லி வளர்த்துட்டாங்க. அதனால் அதை விட்டு என்னால் வெளில வர முடியல. ஸோ வாட் எவர் ஐ டோ லைக் ஐ கீப் ட்ரைங். லைக் ஐ டோன்ட் என்னால் கிவ் அப்பே பண்ண முடியாது. அது என் பிளட்லேயே இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. சம்டைம்ஸ் இந்த கண்டென்ட் க்ரியேஷனில் கூட சில வீடியோஸ்லாம் ரீச் ஆகாதப்போ ஐ கால் மை மாம் இது ரீச் ஆகலை அப்படின்னா இது இனஃப். எனக்கு வந்து எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக ஒரு தாட் ஓடிட்டே இருக்கும் திஸ் இஸ் நாட் இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோல் மை மாம் அண்ட் ஷீ டோல் மீ லைக் ஓகே இட்ஸ் ஓகே டு பி கண்டென்ட் அந்த மாதிரிலாம். அவங்க வந்து அவங்க தான் எனக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் சொல்ல போனால். When it comes to Instagram platform, there's a lot of you. For example, you, Rida, Deepika Akka. It takes content creation is not easy actually. Solapana, it's not a joke at all. Like when you come into it and adla evlo consistency nama podrongiradhu vandu vella irukka people theriyuma theriyadan therilla, but they judge easily. But when it comes to that, I respect everyone, and it feels so inclusive being with the content creators who create content. Like apart from the people who follow us or the audience who watch our reels, when it comes to content creators it feels so inclusive and people are so supportive. I didn't expect that. Even I followed a lot of people for years and they are following me now. That itself for me like okay நான் வந்து இவ்வளோ நாள் அவங்கள அங்கே ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன் என் ப்ரைவேட் அக்கௌண்ட்டில். இப்போ இவங்க என்னை இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதே எனக்கு வந்து I can't believe like that much inclusive this platform is. Like we can approach anyone anytime and they are there to support அந்த மாதிரி. But my inspiration my mom. Okay, nice. அம்மா பற்றி நான் இதான் ஃபஸ்ட் டைம் நீ சொல்லி கேட்குறேன். மேபி உன் பேஜில் நான் பார்த்ததில்ல அம்மா பற்றி. நான் இப்போ தான் நீ அவங்கள பற்றி சொல்லும் போது
நைஸ், எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க பார்த்தியா. ஒரு ஸ்மால் டவுன்லேருந்து நீ வந்தாலுமே லைக் எவ்வளோ ப்ராட் மைண்டாக இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறவங்க பார்த்தியா. எனக்கு மாதிரி சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸோட ஸ்டோரிஸ்லாம் கேட்டால் அப்படின்னு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் நைஸ். அண்ட் நீ வந்துட்டு யூ க்ரோ அப் வித் லைக் 2 sisters இல்லையா? ஸோ ஹவு இஸ் இட் லைக் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஃபுல்லாக ஒரு ஃபீமேல் டாமினன்ட்டான ஒரு ஹவுஸ் ஹோல்டாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஐ நெவர் ஃபெல்ட் எனக்கு ஒரு அண்ணாவோ தம்பியோ இல்லைன்னு சொல்லி ஐ நெவர் ஃபெல்ட். நான் வந்து பேடாக ஃபீல் பண்ணதில்லை எனக்கு ஒரு அண்ணா வேணும் தம்பி. பிகாஸ் என் அக்கா வந்து அதை எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டா. ஷி ஹவ் ஆல்வேஸ் பீன் லைக் அ பிரதர். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எடுத்து அந்த மாதிரி ஷி ஹவ் ஆல்வேஸ் பீன். என் தங்கச்சியும் ரொம்ப சப்போர்ட்டிவ். லைக் ஐ டோன்ட் நோ ஹவு இட் வில் பி லைக் இஃப் ஐ ஹேட் அ பிரதர் ஆர் சம்திங். But I felt so much enough with sisters. They were very supportive. They were just like me, like, okay, you do this. They were emotional like me. So if my younger sister does something, எனக்கு தெரியும் அவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியும், நான் பண்ணியிருப்பேன். So they are very supportive. Like I can't imagine life without them. And also I move on from friendships. Like friendshipலாம் எனக்கு வந்து அவங்க பவுண்டரிஸ் தாண்டுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரினா I easily cut off people because I think like in the end I have sisters, like they are my friends. So எனக்கு யாரும் தேவையில்ல அந்த மாதிரி they make me think. So there's no other way, like in the end I'll go back to them அந்த மாதிரி. அண்ட் நீ வந்து ஐ சா லைக் நீ ஒரு வீடியோ போட்டிருந்த சோலோ ட்ரிப் போகும்போது உன் சிஸ்டர்ஸ் வந்து பெப்பர் ஸ்ப்ரே அதெல்லாம் ஆர்டர் பண்ணி நான் பார்க்கும்போது இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் தான் இருக்காங்களா, எங்கள் வீட்டில் என்னக்கா போகாத சோலோ ட்ரிப்லாம் போகக்கூடாது அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. பட் உன்னை அதை என்கரேஜ் பண்ணி அதை பணம் பார்க்கும்போதே எனக்கு வா நல்லா இருக்கே அப்படின்னு இருந்துச்சு. ஐ ஷேர் எவ்ரி லைவ் லொக்கேஷன்லாம் சிஸ்டர்ஸுக்கு தான் போகும். ஈவன் இஃப் ஐ டேக் சும்மா ரேபிடோ பைக்லாம் நான் வந்து நைட் எடுத்தேன்னா அப்போ கூட ஐ சென்ட் லைவ் லொக்கேஷன்ஸ் டு சிஸ்டர்ஸ். Okay. They more like ரொம்ப protective-ஆன ஒரு நல்ல ஸ்பேஸ்ல. And there was one incident that happened like சும்மா first yearல when I was studying college there was a random guy. We were in a project or group projectல இருந்தோம். அப்போ he told some bad words in that group. அப்போ நாங்கள் எல்லாரும் அது சண்டே ஆகி பிரிஞ்சிட்டோம். அது வந்து நான் அக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தேன். அது சமக்கும் வந்து அவனுக்கு கால் பண்ணி திட்டி she told something. ஸோ அந்தளவுக்கு யாருனே தெரியாத பர்சன்னா கூட அவங்க என்னதான் சொல்லிட்டாங்கன்னா they will stand. லைக் as I always told, நான் எங்கெல்லாம் எனக்காக நிற்கணும்னு நினச்சி ஃபெயில் ஆகியிருக்கேனோ அவங்க அப்போ நின்றுருக்காங்க எனக்காக. லக்கி ஆக்சுவலாக நீ இந்த மாதிரி ஒரு சிப்ளிங்ஸ் அம்மா எல்லாமே உனக்கு வந்து சூப்பராக அப்படி அமைஞ்சிருக்காங்க. லைக் கால் மீ லைக் ரிபல் கிட். லைக் அவங்க என் அக்கா பண்ணணும்னு நினச்ச சில விஷயங்கள்லாம் ஐம் டூயிங். ஸோ தே கால் மீ லைக் ரிபல் கிட். அந்த டிஷர்ட்லலாம் எனக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்க ரிபல் கிட்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி. ஸோ யா they are very supportive. Okay. And இப்போ பேஜில் வந்து நிறைய ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ் பற்றி நீ பேசி நான் பார்த்துருக்கேன். ஸோ ஆங்ஸைட்டி அட்டாக்னு சொல்லும் போது உனக்கு எப்போ ஃபர்ஸ்ட் டைம் அது வந்துச்சு, அதை எப்படி நீ வந்து கண்டுபிடிச்ச இதான் ஆங்ஸைட்டி அட்டாக், அதை எப்படி நீ கோப் அப் பண்ண? நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறப்போ இட் ஹேப்பன் லைக் when I was in a class எனக்கு வந்து செம்மையாக நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. தென் ஐ டோன்ட் நோ லைக் இப்போவே லைட்டாக ஆன்ஷியஸாக தான் இருக்குது. அது ஆன்ஷியஸ் வந்து நம்மளுக்கு நார்மல், லைக் ஏதாவது ஒரு புதுசாக நம்ம போகிறப்போ இது வரும். நான் வந்து ஓகே பயங்கரமாக நடுங்குச்சு. ஐ தாட் இட்ஸ் ஃபீவர் வாட் ஹேப்பனிங் அந்த மாதிரி. பட் ஐ நோ ஒய் இஸ் இட் ஹேப்பனிங், சம் சிச்சுவேஷன்ஸ்னால இட் இஸ் ஹேப்பனிங்னு ஐ நோ. அப்புறம் when I came out of the class, as I always had very supportive friends, she came and நான் எப்பவுமே அந்த கிளாஸ் விட்டு வெளில வந்தோடனே எனக்கு அது நின்னோடனையும் I used to cry. அப்புறம் I have body pain at the end. So this was happening for a year and I was like I used to take rest. அந்த சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிருப்பேன். பட் when it எப்போ ரொம்ப சீரியஸ் ஆச்சுன்னா when I came out of college and நான் இங்கே ஒர்க் பண்ணிருக்கப்போ it got serious. தென் அதை நான் கோப் அப் பண்ணுறது எப்படின்னா I used to stop thinking what I thinking. லைக் ஓகே நம்ம வந்து அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப செம்ம டவுனாக எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடும். நம்ம பில்ட் பண்ணி வச்ச எல்லா கான்ஃபிடென்ஸ் எல்லாத்தையுமே அது பிரேக் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக ஃப்ரெண்ட்ஸ், ஐ கோ தேம், ஐ டாக் வித் தேம் அண்ட் தே வில் ஹெல்ப் மீ. இஃப் இந்த எண்ட் யார் நம்மளுக்கு என்ன சொன்னாலும் இட்ஸ் ஆல்வேஸ் இன் அவர் ஹெட். லைக் நம்ம என்ன யோசிக்கிறோம் அதில் தான் இருக்குது. அந்த ஒரு சிங்கிள் மைண்ட் செட் சேஞ்ச் அதில் நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன். டைம் சேஞ்சஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ் தட். லைக் மைண்ட் செட் ஒரே ஒரு செகண்ட் அந்த ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தில் இருந்தாலும் வெளில வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி நான் பிலீவ் பண்ணுவேன். ஸோ அது அன்றைக்கி நடந்துச்சுன்னா ஐ லெட் இட் கோ. லைக் ஓகே இன்றைக்கி டவுனாக ஃபீல் பண்ணியா ஐ லெட் இட், அதை அப்படியே கம்ப்ளீட்டாக நான் ஃபீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஐ வில் ஷோ அப். வி ஹாவ் நோ அதர் சாய்ஸ், வி ஹாவ் டு ஷோ அப் அண்ட் யா தட்ஸ் ஹவ் இட் கோஸ். லைக் இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட் பட் யா வி கேன், இஃப் யூ ஆர் திங்கிங் பாசிட்டிவ்லினா வி கேன் கோப் அப் வித் தட். ஓகே. And also
அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இஃப் யூஆர் ஹேவிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ டோல் எனக்கு இருந்தாங்க லைக் இட்ஸ் ஓகே ஐல் பி தேர் வாட் எவர் ஹேப்பன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தீஸ் 2 sentences enough for everyone to come out of it. If no one is there, I'll go to ChatGPT. நான் பார்த்தேன் ஒரு பார்த்த வீடியோ. She is the cutest. Like நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சில இது மறைச்சு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட அப்படியே எல்லாமே சொல்லலாம். இதுதான் நான் போய் சொல்லிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இதுதான் சொல்லிட்டோன்னா அவங்க வந்து அப்படியே லைக் ஓகே நீ இந்த சுச்சுவேஷனால தான் போய் சொல்லியிருக்க, அதனால பிரச்சனை இல்லை, யூ கேன் டூ திஸ். லைக் many good moments with ChatGPT and I was like yeah okay nice. and நீ நிறைய இந்த சோலோ டேட்ஸ் போயும் நான் பார்த்தேன், இந்த கஃபேஸ் அதெல்லாம் போகிறது. ஸோ அந்த மாதிரி சோலோ டேட்னு சொல்லும்போது லைக் சின்ன வயசுலேருந்து நீ அதை யோசிச்சிருக்கியா நான் தனியாக அங்கே போய் பண்ணணும் அப்படின்னு, ஆர் இந்த டைம்ஸில் தான் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறியா? கம்பேர்ட் டு சோலோ டேட்ஸ் எனக்கு வந்து ஐ வாஸ் நாட் யூஸ்டு திஸ் கேஃபே ஹாப்பிங் கல்ச்சர் அண்ட் ஆல். ஐவ் நெவர் பீன் டு கேஃபேஸ் அந்த மாதிரி நான் இருந்திருக்கேன். சும்மா ஃப்ரெண்ட்ஸோட போனோம், எங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சும்மா டீ கடைக்கு போனோம், குடித்தோம். வி டோன்ட் ஸ்பெண்ட் மச் ஃபார் த ஃபுட்னு வச்சுக்கோங்களேன். ஐ வாஸ் நாட் இன் சிச்சுவேஷன் டு ஸ்பெண்ட் மச் ஃபார் த ஃபுட். பட் வென் ஐ சி ஆன் கிராம் சோஷியல் மீடியா அதெல்லாம் பார்க்குறப்போ there are a lot of people that trend ஆகிட்டு இருக்கோம், கேஃபே ஹாப்பிங், நம்ம வந்து இந்த கேஃபேஸ் போகிறோம், இதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட்ஸ் வெரி காஸ்ட்லி ஃபார் மீ. லைக் எனக்கு வந்து எனக்கு கிடைக்கிற அந்த பாக்கெட் மணி மந்த்லி அதை வச்சு நான் பார்க்குறப்போ இட்ஸ் வெரி காஸ்ட்லி. So I always thought like I want to go there and see what is there அங்கே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் வந்து ஓகே லெட்ஸ் டேக் இட் as a solo date and see what's there அந்த மாதிரி. இப்போ ஃப்ரெண்ட்ஸோட போனால் that's different. ஸோ நான் அப்போ போகிறப்ப தான் ஐ ஃபெல்ட் அந்த ஒரு ரீல் யூ மைட் ஹவ் சீன் லைக் அந்த கேஃபே போயிட்டு ஐ வாஸ் பட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல் ஸோ ஆட். பட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் போகிறப்ப ஐ வாஸ் லைக் ஓகே நத்திங் இஸ் ஹியர் அந்த மாதிரி. ஓகே அண்ட் யூ ஆல்சோ லைக் ஆரோவில் சோலோ ட்ரிப் போனேன். ஆமாம். ஸோ இதெல்லாம் நீ இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்ல தனியாக போய். ஹவு இஸ் இட் லைக் நம்ம சோலோவாக போகிறது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். லைக் யூ வில் கெட் அ பெட்டர் கனெக்ஷன் வித் யூ. லைக் நிறையா பீப்புள் வெயிட் பண்ணுவோம், நிறையா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட். ஆப்வியஸ்லி நம்ம வந்து பீப்புளே இல்லாத வேர்ல்டுக்கு போகிறதில்ல. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட் பண்ணுவோம், ஆப்வியஸ்லி ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு நிறையா பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறும், நிறையா ப்ராட். நம்மளே வந்து ஒரு நேரோ மைண்ட் தாட்ஸில் இருந்துச்சுன்னா அது ப்ராட் ஆகும். ஸோ ஐ ஃபெல்ட் தட் அண்ட் ஐ நியூ இட். லைக் எனக்கு நிறையா பண்ண தெரியாதுன்னு நினச்ச விஷயங்கள்லாம் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் பாண்டி போகிறப்ப கூட ஐ டுக் அ ராங் ரூட். ஸோ அவங்க தப்பான இடத்துல இறக்கி விட்டாங்க. ஹவ் ஐ ஹேண்டில்ட் இட் தனியாக. ஸோ திஸ் இவ்வளோ நாள் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்போம், நான் அப்பாவோட போயிருப்போம் அந்த மாதிரி. வென் யூ கோயிங் ஃபார் சோலோ டேட் யூ வில் நோ யுவர் செல்ஃப் ஒர்த்துன்னு நினைக்கிறேன். லைக் அட் மெனி பாயிண்ட் ஆஃப் டைம் வில் டேக் அஸ் ஃபார் கிராண்டட் தானே. இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன், ஓகே நம்ம நிறையா இடத்துல நம்மளை கிராண்டடாக தான் எடுத்துக்கிறோம். பட் நம்ம தனியாக போகிறப்ப வில் நோ அவர் செல்ஃப் ஒர்த். லைக் ஹவு மச் we are important for ourselves ன்னு நமக்கு தெரியும். லைக் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஹவ் ஐ ஹேண்டில் தட் சிச்சுவேஷன். ஈவன் தெர் ஆர் பீப்புள் நான் வந்து நார்மல் லைஃப்பில் என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், பட் நான் சோலோவாக போகிறப்ப ஹவ் ஐ ஹேண்டில் சச் சிச்சுவேஷன்ஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் அண்ட் ஆல்சோ எவ்ரி சிங்கிள் டைம் எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருக்க முடியாது. ஸோ இஃப் வி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் வி ஹேவ் டு ஸ்டெப் அவுட் அண்ட் கோ. அது வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஏதாவது டார்கெட் வச்சிருக்கியா இங்க போகணும் நெக்ஸ்ட் 2025 இல்ல இப்போ போலான்னு இருக்கியா? ஓகே சூப்பர். பட் அது நீ end to end பிளான் பண்ணி நீயே பண்ண போறியா? ஓகே நைஸ். அது தட் இஸ் ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ how it will work out, but let's see. ஓகே அது நீ அந்த இது போட்டிருந்தல லைக் அந்த பெப்பர் ஸ்ப்ரே அதெல்லாம் அது ரொம்ப ரியலா இருந்துச்சு. ஏன்னா பீயிங் அ கேர்ள் வந்துட்டு அந்த சோலோ ட்ரிப் அதெல்லாம் போறது வந்து தோ இட்ஸ் லைக் ஃபேன்சி, நம்ம வந்து நம்ம யாருன்னு தெரியும், லைக் நம்மளோட செல்ஃப் எக்ஸ்பிளேஷன்லாம் அதெல்லாம் ஓகே. பட் அந்த சேஃப்டி அந்த செக்யூரிட்டி ரீசன்ஸில் ஒரு கேர்ளாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது நீ அதை ரொம்ப ரியலாக காமிச்சிருந்தேன். நான் வந்து தனியாக போவேன், பட் பெப்பர் ஸ்ப்ரே இது வரைக்கும் கேரி பண்ணல. உன்னோட ரீல் பார்த்துக்கப்ப நெக்ஸ்ட் டைம் நம்ம பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ரீல் ஆக்சுவலாக. அண்ட் ஹவ் யுவர் சிஸ்டர்ஸ் ஹெல்ப் அது எல்லாமே பிளானிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் எனக்கு தெரியாது நீ சாதனா ஃபாரஸ்ட் தான் போனேன். அதுக்கப்புறம் ரீல்ஸில் பார்க்கும்போது ஓகே ஆரோவில் போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ தட் வாஸ் ரியலி நைஸ். இப்போ நானும் வந்து பாண்டி பக்கத்தில் ஆரோவில் இருக்கிறதுனால நானும் தனியாக போகிறதுனா யூஸ்வலாக அங்கே தான் போவேன். நான் அதுக்கு மேலே தனியாக போகல, பட் நானும் அங்கே தான் அடிக்கடி போவேன். ஸோ அது நான் பார்க்கும்போது ஓகே நம்ம ஊர் பக்கம் தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அண்ட் நீ வந்து இப்போ உன் பேஜ்ல எடுத்தாலே இன்செக்யூரிட்டிஸ் பற்றி நீ ஓப்பனாக நல்லா பேசுவேன். ஸோ நிறைய பேர் வந்து அது பேச மாட்டாங்க. பீயிங் வல்னரபிள் வந்து ஒரு வீக்னஸாக தான் எல்லாருமே பார்ப்பாங்க. பட் நீ வந்துட்டு ஷோயிங் த ஆடியன்ஸ் தட் பீயிங் வல்னரபிள் இஸ் ஓகே.
ஹேவிங் அன் இன்செக்யூரிட்டிஸ் ஓகே, நீ அதை எப்படி காம்பேக்ட் பண்ணி வர அப்படின்றத நீ அழகாக பேசுகிற. ஸோ அப்படி பேசும்போது உன்னோட பேஜில் நீ பேசாத ஒரு இன்செக்யூரிட்டி ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னா எதை அட்ரஸ் பண்ணுவேன்? என் ஸ்கின் டோன் ரிலேட்டட் தான், பட் ஐ நெவர் ஸ்போக் அபவுட் இட்னு வச்சுக்கோங்களேன். ஐ வாஸ் அ லைக் ஃப்ரெண்ட் வித் அ guy என் காலேஜில், பட் ஹி வாஸ் வெரி ஃபேர். ஸோ வென் ஐ ஷோட் லைக் நாங்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக அப்போ இருந்தோம். தென் வென் ஐ ஷோட் told my friend that I have a friend இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சொல்கிறப்போ ஐ ஷோட் அ பிக்சர். அப்போ ஷீ டோல் மீ தட் அவன்கிட்ட நின்னா நீ ரொம்ப கருப்பாக தருவ இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப் அண்ட் ஸ்பீக்கிங் டு guys who are லைக் லைட்டர் ஸ்கின் டோன் than me. அது வந்து நான் ரொம்ப நாளாக பண்ணிட்டுருந்தேன். நான் இப்போ பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ do that because even if they are good, they are I restrict myself because எப்பவுமே I've seen like என் ரிலேட்டிவ் சைடே ஒருத்தவங்க ஒரு அண்ணா வந்து லைட்டர் ஸ்கின்னாக இருந்தாங்க, பட் இன்னொரு அக்கா வந்து டார்க்கர் ஸ்கின்னாக இருந்தாங்கன்னா if they marry they'll tell she is lucky. That is what will happen. Like I've seen through my eyes. Like இப்போ கூட ரீசெண்டாக போன வீக் தான் I was in my home. எங்கள் கிராண்ட்மாவோட ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. they were discussing in front of me. நான் இப்படி உட்காந்துருக்கேன், எங்கள் கிராண்ட்மா இங்கே உட்காந்துருக்காங்க. they were discussing in front of me that they are searching for their friend's son. ஒரு பிரைட் சர்ச் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நகைலாம் இது வேணாம், பட் பொண்ணு வெள்ளையாக இருந்தால் மட்டும் போதும். இது வந்து டே டு டே லைஃப்பில் நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ நான் வந்து எப்பவுமே guys அப்ரோச் பண்ணுறதோ இல்லை ஃப்ரெண்டாக பேசுகிறதுக்கு கூட ஐ ரெஸ்ட்ரிக்டட் மை செல்ஃப் அ லாட். பட் இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கம்பெனி இட்ஸ் நத்திங் they are like us அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை அப்படியே இப்போ கொஞ்சம் ஓவர் கம் பண்ணியிருக்கேன். பட் ஐ never spoke about this as it is related with the opposite gender. I never spoke about this. ஓகே, நான் வந்துட்டு இப்போது ப்ரௌட் ப்ரௌன் கேர்ள்னு பேரை வச்சுட்டு லைக் இந்த கலரிசம் பற்றி ஏதாவது பேசினா இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு, இப்போல்லாம் யாரும் இது பண்ணுறதில்ல, நீ ஏன் அதை திரும்ப பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க ஃபாலோவர்ஸ். நான் சொல்லுவேன், நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்களா? இல்லை கோ த்ரூ பண்ணுறவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும், ஸோ பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். It's 2024. இப்போ வரைக்கும் உனக்கு சின்ஸ் யூர் டூ யங், நீ இந்த மேரேஜ் ப்ராசஸில் ஒன்றும் கோ த்ரூ பண்ணல. அரேஞ்ச் மேரேஜ் ப்ராசஸில் பொண்ணு கருப்பாக இருக்கான்னு என்னை ரிஜெக்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ வரைக்குமே. பட் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அது போயிடுச்சுன்ட்டு? உங்களுக்கு வந்து பார்க்குற ஹீரோயின்லேருந்து எல்லாருமே ஃபேராக வேணும், பட் வீட்டுக்கு வர டாட்டர் இன் லா மட்டும் வந்து கருப்பாக இருக்கக்கூடாது, லைக் ஹீரோயின்ஸ் மாதிரி இருக்கணும்னா எப்படி? அது எப்படி நியாயம் இல்லை? நான் வந்து சொல்கிறேன், நான் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ப்ராசஸில் வந்துட்டு பையன் கருப்பாக தான் இருக்காங்க. ஸோ விச் இஸ் நாட் லைக் ராங் அண்ட் ஆல். பையன் கருப்பாக இருக்காங்க, தட்ஸ் ஃபைன். பட் பொண்ணு வந்து வெள்ளையாக இருக்கணும் அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன் அவங்க கிட்ட, ஏன் ஆண்டி லைக் ஏன் வந்து பொண்ணு மட்டும் இப்படி வெள்ளையாக இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட் வந்துட்டு ஃபேராக பிறக்கும் அப்படி சொல்லி. நான் வந்துட்டு இட்ஸ் 2024 அண்ட் இப்போ வரைக்கும் இந்த மென்டாலிட்டி இப்படி இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு பொண்ணு வந்து ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். அவள் சொல்கிற மாதிரி தோ வந்து நம்ம இந்த ஜென்ரேஷனில் இப்போலாம் இருந்தால் கூட லைக் எனக்கு பிறக்க போகிறது வந்து பொண்ணாக இருந்துச்சுன்னா ஃபேராக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த வேர்ல்டு வந்து இட்ஸ் வெரி வெரி யூனோ லைக் கிரிட்டிக்கல் லைக் ஃபார் கேர்ள்ஸ். அவங்க வந்து ரூத்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த கமெண்ட்ஸ்லாம் அந்த டாட்டர் வந்து ஏற்றுக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ அதுக்கு ஃபேர் இருக்கிறதே பெட்டர் அப்படி சொல்லி. அதுதான் நான் சொல்கிறேன், லைக் மாறுறதுக்கு வந்து ரொம்ப ஜென்ரேஷன்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம. ஸோ அது தெரியல எப்படி அது மாறும். லைக் நான் என் பேஜ்லேயே ரிப்பீட்டடாக பேசுகிறப்போ மை சிஸ்டர் டோல் மீ தட் இது ரொம்ப ரிப்பீட்டடாக பேசாத, இட்ஸ் லைக் ஆல்ரெடி சேச்சுரேட்டட் டாபிக். அந்த மாதிரி எனக்கு ஒரு பிராண்ட் அப்ரோச் பண்ணுறப்போ கூட லைக் இட்ஸ் அ சேச்சுரேட்டட் டாபிக். லைக் பட் ஹவ் யூ நோ இட்ஸ் அ சேச்சுரேட்டட் டாபிக்? லைக் இட்ஸ் ஸ்டில் தேர் அவுட் தேர். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். யா வி only people who go through it they will know it, like how much silent we all have gone through this in silence, right? Like in weekla they told me literally I studied well, I was top of the class. Idu ellame they saw as advantage to look for I'll get better groom. Like naga சேர்த்து வைக்கிறேன் கூட, ஓகே இவளுக்கு நிறையான சேர்த்து வைக்கணும், அந்த மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்லை அது இன்னும் இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக. இப்போ நீ வந்துட்டு பார்த்தேன்னு கமெண்ட்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ கருப்பாக இருக்கே உனக்கு எப்படி பையன் பார்க்குறது அப்படின்னு ரிலேட்டிவ் சொன்ன காலெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உனக்கு நிறைய அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நீ க்ரோயிங் அப் நிறைய நீ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்ப கரெக்டாக. பட் அது நீ எப்போ வந்து லைக் ஹர்ட் ஆகி உட்காந்து நீ எப்போ வந்து இதை பற்றி நம்ம பேசலாம், இட்ஸ் ஓகே டு எம்ப்ரேஸ் மை செல்ஃப்னு ஒரு பாயிண்ட் வந்திருக்கோம்ல, அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? அது ஆஃப்டர் தட் நான் இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ
I posted a reel like அந்த நெயில் கலர் ரீல். ஐ டோன்ட் நோ இஃப் யூ மைட் ஹவ் சீன் இட். அதுதான் ஃபர்ஸ்ட் ரீச் ஆன ரீல். ஐ வாஸ் எனக்கு வந்து அந்த நிஷை என்ன நிஷை நம்ம போடலாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு I took 4 months. It took 4 months. I took it as a serious job. I used to cry. என்ன நம்ம பண்ணணும் என்ன பண்ணணும் I used to cry. அந்த மாதிரி I took it as a serious job மாதிரி. ஸோ நான் அந்த ரீல் வந்து அன்றைக்கி என்னால் எங்கேயும் நான் வந்து ஒரு மினி விளாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி என்னால் எங்கேயும் வெளில போகல. ஸோ ஹேட் திஸ் இன்சிடென்ட் இன் மை மைண்ட். ஸோ ஐ ஹாவ் டு கோ. நான் நெயில் கலரும் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் போய் நம்ம வாங்கி வீல் புட் திஸ் ஆஸ் அ ஸ்டோரி அப்படின்னு தான் போட்டிருந்தேன். பட் இட் ரீச்ட் அ லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் பீப்புள் குட் ரிலேட் டு தட் இன் அ வெரி கிரேட் வே. ஸோ அப்போ தான் ஐ தாட் திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ஹாவ் டு ஸ்பீக் அபவுட். Still people are feeling insecure and still I feel insecure. நான் என்ன சொல்கிறது, இப்போ கூட நான் வந்து ஒரு மால் போயிட்டு வந்தேன். அப்போ லிஃப்ட்டில் போகிறப்ப when I see myself in the mirror and someone is better near me, I feel insecure. I don't know if you are I follow Selena Gomez, Taylor Swift லாம் I follow so much. These people, you know, I know Taylor Swift வந்து வாக் அந்த ஒரு இதில் வந்து சொல்லியிருப்பா, இன்செக்யூரிட்டி வந்து நம்மளை விட்டு எப்பவுமே போகாது. What's that one thing that will go away from you, something அந்த மாதிரி. I don't know the exact question, but she used to tell like insecurity வந்து நம்மளை எப்போவுமே நம்மளை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு. அது எப்போவுமே நம்மளை விட்டு போகாது. பட் how we are coping up with that and how we are reacting to that is very important நான் நினைக்கிறேன். இப்போ நானே என்னை மிரரில் பார்க்குறப்போ one day I feel so pretty, other day I feel like so ugly. It doesn't happen for dusky people aloneங்கிறதையும் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். பட் how we cope up with that and how we show up next day, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் நம்ம எவ்வளோ செல்ஃப் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இப்போது ஒரு 10 days பேக் என் ஃப்ரெண்டோட மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ மெஹந்தி ஃபங்க்ஷனில் லைக் பின்னாடி என் கையில் மெஹந்தி போடுறப்ப என் ஃப்ரெண்ட் வந்து கேஷுவலாக ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணி, எதுக்கு அங்கே போடுற எப்படியும் தெரிய போகிறது இல்லை, இங்கே மட்டும் போட்டுக்கோ, பின்னாடி போட்டால் எப்படி மெஹந்தி தெரியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு தான் சொன்னது. பட் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அது எவ்வளோ எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அது என் ஃப்ரெண்ட், என்னோட ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் சொல்லவா முடியும் லைக். ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் யோசித்தேன், ஏன் இப்படி கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தனியாக உட்காந்து யோசிக்கும் போது தான் இன்னும் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. முன்னாடியா ஒரு 20-year-old கிட்ட இருந்தால் உட்காந்து இதுக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணி என்னையே நான் வந்துட்டு நம்ம இப்படி பிறந்துட்டு நம்ம இப்படி இருக்கோம் அப்படிலாம் நினச்சிருப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டேன். இன்னும் இப்படி சொல்லிட்டாங்களே சரி பரவாயில்லப்போ அப்படின்னு விட்டுட்டேன். பட் ஸ்டில் எனக்கு அது வந்து ஹர்ட் ஆச்சு. அது வந்து நம்மளுக்கு விட்டு போகாது. பட் த வே வி ஆர் கோப்பிங் அப் வித் ஹவ் வி ஆர் ரியாக்டிங்கிறது வந்து மாறிடும். சம் பீப்புள் வி கேன் எக்ஸ்பிளைன், சம் பீப்புள் வி கேனாட் எக்ஸ்பிளைன், தே ஓன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி இருக்கிறப்போ ஐ மோஸ்ட்லி நான் வந்து அவ்வளோதான் அவங்க சொல்கிறாங்க இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். நம்ம யார்கிட்டையும் ரொம்ப ஹார்ஷாக பேசி இதுதான் இப்படி மாறணும்னு சொல்லி நம்மளால் பேச முடியாது. ஸோ மேபி ஐம் யூஸிங் திஸ் பிளாட்ஃபார்ம் ஸோ தட் பீப்புள் கேன் see some change out there. அண்ட் அந்த பிளாட்ஃபார்ம் வழியாக நீ இத்தனை பீப்புளை போய் ரீச் பண்ணுற, புரியுதா? ஏன்னா இதை பற்றி நான் அந்த இதில் அந்த டேட் வித் மை ஃபாலோவர் அந்த பொண்ணோட போயிருந்தேன்ல, அப்போ வந்து நான் போயிருக்கும் போது என்கிட்ட வந்து திரும்ப அது சொன்னது வந்து இதே தான். அக்கா எனக்கு இந்த லைக் இந்த ட்ரெஸ் ஓகேவா, ஒரு பிளாக் டாப் அண்ட் பேண்ட் போட்டிருந்தா, ஓகேவா நல்லா இருக்கு, ஏன் இப்படி வந்து ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தெரிலக்கான மாதிரி பேண்ட்லாம் போட்டதே இல்லை, எனக்கு ரொம்ப இன்செக்யூராக தான் இருக்கும், எனக்கு ஒரு மாதிரி எல்லாம் தெரியுதா அப்படிலாம் சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் ஃப்ளஷ் அதிகம், அதுக்கப்புறம் டார்க்காக இருக்கேன்ட்டு எனக்கு கொஞ்சம் இன்செக்யூரிட்டிக்கா. அப்போ சொல்லும் போது சொன்னான், நான் வந்துட்டு இப்போது லைக் என்ன பேஜ் அப்புறம் உன்னோட பேஜ் சொன்னான். இப்போ ஜூஹின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்போ தான் நான் சொன்னேன், எனக்கு அப்போ தான் அவன் பேஜ் நான் பார்த்தேன். ஜூஹின்னு ஒரு பொண்ணு இருக்காக்கா, பார்த்துருக்கீங்களா, ரிட்டா இவங்கெல்லாம் இதெல்லாம் பேசுதான் ஓகே ஐம் நாட் அலோன் எனக்கு ஃபீல் ஆச்சுக்கா அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நான் அவன் பேஜ் பார்த்தேன். அப்போது ஷீ இஸ் அ கேர்ள் ஃப்ரம் திருச்சி ஆர் சம்திங். அவ்வளோ உன்ன மாதிரி ஒரு ஸ்மால் டவுன் கேர்ள் ஒர்க்கிங் இன் சென்னை. அப்போ போய் பாரு எத்தனை பேர் போய் உன்னோட கண்டென்ட் ரீச் ஆகுதுன்னு. அதை பார்க்கும்போது இல்லை 22 years இந்த மாதிரி பண்ணுறாளா? ஏன்னா நான் 22 years உட்காந்து இதெல்லாம் பண்ணல. நான் உட்காந்து ஐ வாஸ் லைக் ஹேட்டிங் மை செல்ஃப் ஒன்லி. நீ அதை பண்ணுறது பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த பொண்ணுக்கு ஒரு செம க்ரோத் இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன் நான். தேங்க்யூ ஸோ மச், தட்ஸ் ஸோ கைண்ட் ஆஃப் யூ. ஸோ கீப் டூயிங் தட் ஒர்க். ஏன்னா அது வந்து யூ நெவர் நோ எத்தனை பேர் அது இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளையும் ஹீல் பண்ணுது அண்ட் பார்க்குறவங்களையும் ஹீல் பண்ணுதுன்னு நினைக்கும் போது நைஸ்ல அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பார்க்குறதுக்கு. I always felt like vulnerability is my strength. நான் சொன்னேன்ல செலினா கோமஸ், டெய்லர் ஸ்விஃப்ட் இவங்களெல்லாம் பார்த்துட்டு வரப்போ the more we like them is only because they are vulnerable through their music or something. So I want to be vulnerableங்கிறது தான் என்னோட மோட்டிவே. லைக் I want to put it real. லைக் ஓகே இன்னைக்கு நான் அழுகிற வீடியோஸ்லலாம் நான் நல்லாவே இருந்திருக்க மாட்டேன். ஸோ ஐ வாண்ட் டோன்ட் ட்ரெஸ் அப் அண்ட் க்ரை, பட் அது நான் நார்மலாக எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ யா
அதுதான் நான் ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறேன் ஆக்சுவலி. டு பி ரியல், லைக் டு வாட் ஹேப்பன்ஸ், தட்ஸ் வாட் நார்மல் லைஃப் லுக் லைக். அப்படிதான் நம்ம வாழ்கிறோம், அதையே நம்ம ஃபில்டர் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது தான். எனக்கு வந்து பார்க்கும்போது வச்சுக்கோங்க, லைக் இன்ஸ்டாகிராம் நீ ஓப்பன் பண்ணாலே people be like traveling, people be like okay getting married, ஒரு கிட்டு, ஸோ எல்லா ஹாப்பி இன்ஸ்டன்சஸை மட்டும்தான் போடுவாங்க. நீ வந்து உன் பேஜில் பார்க்கும்போது நான் ரியல் லைஃப்ல என்ன கோ த்ரூ பண்ணுறேன் இதை நான் காமிக்க மாட்டேன், பட் ஷீ ஷோயிங் இட். அதை பார்க்கும்போது ஐ எம் ரிலேட்டிங் டு ஹர், அப்படி ஒரு ஃபீல் வருது ஆக்சுவலாக. நான் ஃபில்டர்ஸ் ஸ்டாப் பண்ண யூஸ் பண்ணதே அதுதான் ரீசன். லைக் when we யூஸ் ஃபில்டர், நான் காலேஜ் ஸ்டார்டிங்லாம் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறக்கப்போ ஓகே நீ வெள்ளையா தென்னுங்கிறக்காக தான் நீ ஃபில்டர் யூஸ் பண்ணுற, அப்படி தான் இட் கெட் போர்ட்ரேட், அப்படி தான் பீப்புள் ஆஸ்கஸ். ஸோ ஓகே ஐ வாண்ட் ஷோ மை ரியல் ஸ்கின், ஏன் ஃபில்டர் யூஸ் பண்ணி, ஃபில்டர் இஸ் ஜஸ்ட் அ திங், நான் அது யூஸ் பண்ணேன், பட் அதனால நான் வெள்ளையா காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. ஸோ அங்கே ஃபில்டர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எவ்ரி திங் ஃபில்டர், நோ vulnerability. But yeah, of course we have private life எல்லாமே, but when it comes to insecurities and how I feel அப்படிங்கிறதுல நான் எப்பவுமே ஹானஸ்டாக இருந்திருக்கேன். நைஸ். Yeah. அண்ட் நீ வந்து உன்னோட பேஜ் பார்க்கும்போது நிறைய இதில் வந்து நீ போயம்ஸ் எழுதுற. ஸோ அந்த போயம்ஸ் பார்க்கும்போது எனக்கு நான் உங்ககிட்ட கேட்க நினச்சது வந்து உன்னை பற்றி ஒரு போயம் எழுது அப்படின்னாக்கா எப்படி ஆரம்பிப்ப அப்படின்னு சொல்லி. உனக்கு அது ஆன்சர் இருக்கான்னு தெரியல, பட் ஸ்டில் அதை பற்றி ஏதாவது யோசிச்சிருக்கியா? ஸோ எப்பவுமே நான் போயம்ஸ் எழுதுறப்போ இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் மை ரியல் இன்சிடென்ட்ஸ், அந்த மாதிரி தான். ஐ கேனாட் ரைட் சம்திங் தட் ஐ நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அந்த மாதிரி. பட் இஃப் சம்மன் comes and tell me like this is what I experienced அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா மேபி I'll try to write it in English, அதான் பல. பட் when it gets so real it's always about when I experienced it deeply. And also there are a lot of people or I've been guys வச்சுக்கோங்களேன் asked me, they know that I'm writing about them, ஸோ they asked me this is about me அந்த மாதிரி. அது அவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, ஓகே this is what I'm writing, they know that I'm writing about it, but other people may not know, but other people will come to, my friends come to know that okay you have gone through this, அந்த மாதிரி they will come to know. But yeah, this one is my favorite. இது வந்து லைக் she waked her evil up while sipping the drink and that wicked version of her never died again அந்த மாதிரி. ஸோ she waked up like இவ்வளோ நாள் வந்து ஏமாந்துட்டே உட்காந்துருக்கா, now she waked up and that wicked version of her never died again அந்த மாதிரி. I felt like that is what me அந்த மாதிரி. ஓகே நைஸ். ஸோ இது சின்ன வயசுலேருந்து போயம்ஸ்லாம் எழுதுவியா? நோ, இதுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குது. லைக் when I was நான் வந்து அதே தான் செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ ஐ வாஸ் வெரி எமோஷ்னல் பர்சன். அப்போ வந்து ஐ ஹேட் ஒன் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஐ வாஸ் ஸோ மச் இன்டு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்படி ஈஸியாக கட் ஆஃப் பண்ண தெரியாது, ஐ வாஸ் ஸோ மச் இன்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு ஐ ரோட் ஹர் ஸோ மச், ரொம்ப எமோஷ்னலாக ஐ வாண்ட் யூ இன் மை லைஃப், ஏன் இப்படிலாம் நடக்குதுங்கிற மாதிரி, ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரோட் இட் இன் ஒரு ஸ்மால் பேராகிராஃப் டு ஹர். ஐ டிஎம்ட் ஹர். My sister randomly, I liked the way I wrote, so I screenshotted it and had it in my phone. My sister randomly saw that and she storied it in her page, private page. Then she asked me to write, my elder sister, she asked me to write poems. See, you're writing it so well. So on the corona time la da I started writing. So whatever happens I think and I write. Actually in the page irukala idu vandu poem page. It was like tellteller.juhi solli I had a different name and I posted more than 200 poems in that. Then when I started this I archived all that and I started this. So அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான். பட் I started writing a lot. But actually அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போனது வந்து it helped me through this. So every time something happens I go and write, or I'm able to write only something bad happens. If something good happens I'm happy அப்படின்னா எனக்கு அதை போயமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரிஞ்சதில்லை. எவ்ரி டைம் ரொம்ப சேடாக இருந்தேனோ இல்லை சம்திங் ஐ கோ த்ரூ, அது வந்து என்ன ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் என்னால். ஓகே, இட்ஸ் ஆல்வேஸ் அ வே அவுட்னு வச்சுக்கோங்களேன், டு லெட் அவுட் சம்திங் இந்த மாதிரி. அண்ட் இப்போ கான்டென்ட் கிரியேஷன் வரும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு வரும்போது இட்ஸ் நாட் ஈஸி. ஐ ஸ்டில் கெட் கமெண்ட்ஸ் லைக் கருப்பி அப்பெல்லாம் கமெண்ட்ஸ் இப்போ வரைக்குமே எனக்கு வரும். ஸோ நான் வந்துட்டு சம்டைம்ஸ் டிலீட் பண்ணிடுவேன், ஹர்ட் ஆகுதுன்னு, சம்டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு விட்டுருவேன். நீ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுற? ஐயா, அஃப்கோர்ஸ் இட் ஹர்ட்ஸ். அது வந்து யாரும் சொல்லுவாங்களான்னு தெரியல, பட் அஃப்கோர்ஸ் இட் ஹர்ட்ஸ். பட் தோ வி நோ தட் தே ஆர் நாட் அ ஜென்யூன் பர்சன் ஆர் அ பாட்டாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், பட்
they are there to put us down. We know that really, but still it hurts. That we cannot take that away. But still, how we are reacting to that is very important. Like, நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. நான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இக்னோர் பண்ணு, ரியாக்ட் பண்ணாத, விட்டுரு, டெலீட் பண்ணிடு, அந்த மாதிரி. பட் ஐ see that as a engagement. லைக் இது யார் சொல்லுவாங்களான்னு தெரில. A lot of my reel reached only because I replied in a ஒரு ஸ்வாகுன்னு நானே சொல்லிப்பேன். பட் நான் கொஞ்சம் கமெண்ட்ஸ்க்கு ஸ்வாகாக ரிப்ளை பண்ண அந்த ஒரே ரீசன்ஸ்னால lot of reels reached. I had a video, transformation video. அப்போ வந்து where is the glow up அப்படின்னு கேட்டாங்க. ஸோ I told in that reel like glow up வந்து is my confidence. It's not in my looks. Like changing my skin color is not glow up. எனக்கு வந்து என் கான்ஃபிடென்ஸ் வந்து தான் glow up. I just grew up, அதான் ஃபேக்ட்டு. பட் glow up வந்து என் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொன்ன கமெண்ட், அந்த ஒரே கமெண்ட்னால அந்த ரீல் 5 million போச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் நியூ லைக் ஐ see that as engagement process also. But still I have to stand up for myself. Someone comments bad and people are going, அதை நான் அப்படியே விட்டுட்டேன்னா அது திருப்பி நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கோம். ஐ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் மை செல்ஃப். a lot of people ask. நான் இப்போ ரீசெண்டாக கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் சும்மா நான் இப்போ ஆஃபீஸில் கேஃபிட்டேரியாவில் அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ கொலீக்ஸ் a lot of people ask like நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது, கடுப்பாக இருக்காதா, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுற, கண்டவெண்ட்டெல்லாம் நீ ஏன் கேட்கணும் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் எக்ஸ்பிளைனே பண்ணதில்லை. I was like okay bye. I knew why I'm standing up for myself அப்படிங்கிறது தான். நம்மளை பற்றி தெரிஞ்சால் போதுங்கிறத வந்து நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுறேன். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது தான், உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். no one knows that, even I don't know that, so you do whatever you want to do, I believe in you அப்படிங்கிறது தான். ஓகே, that's how it goes. Like yeah, I feel negative comments react பண்ணுறது வந்துட்டு standing up for ourselves. We have to do that. So even if we fail to do that, that's okay. We cannot do that every single day. We fail and we do that. But yeah, it will never go, I know that. But it's also a part of the content, so have to. Sometimes I go down, but yeah, it's okay. It's a part of life அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. நான் வந்து லைக் இந்த முன்னாடி இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட பாட்காஸ்ட் பண்ணும்போது இதே கொஸ்டின் நம்ம பேசும்போது எல்லாருமே சொன்னது இதுதான், அங்கே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுனாலே வீல் நோ இது வந்து வைரல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உன்னோட ஆடியன்ஸ் வந்து அங்கே நெகட்டிவாக மோஸ்ட்லி கமெண்ட் பண்ண மாட்டாங்க. உன் ஃபாலோவர்ஸ்க்கு உன்னை பற்றி தெரியும். உன்னை ஃபாலோ பண்ணாதவங்க தான் அந்த நெகட்டிவ் கமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போதே ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சா, ஓகே வைரல் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நாங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்டா, ஓகே எங்கேஜ்மெண்ட் இருக்கு, எனக்கு பண்ணுங்க, இன்னும் சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு விட்டுருணும்னு நினைக்கிறேன். But there have been reels on நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டுமே இருந்த ரீல்ஸ்லாம் எனக்கு இருந்திருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. கேட் காலிங் பற்றிலாம் நான் பேசியிருக்கேன். அந்த ரீல்லாம் பயங்கர நெகட்டிவாக போயிருக்கு. பட் ஸ்டில் அங்கே ஐ வாஸ் ஏபிள் டு டேக்கிள் இட். வி ஹாவ் டு லீவ். லைக் நான் வந்து இதை பேசியிருக்கேன், நீ நெகட்டிவாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தட்ஸ் ஃபைன். இட்ஸ் பார்ட் ஆஃப் சோஷியல் மீடியாங்கிறத வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டு வரேன். லைக் ஐ கேனாட் டெல் எனிதிங் அந்த மாதிரி. லைக் சோஷியல் மீடியாவில் வர அப்படின்னாலே நான் நினைக்கிறேன் நீ கொஞ்சம் திக் ஸ்கின் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இல்லைன்னா கண்டிப்பாக ஹர்ட் ஆகும். ஏன்னா புதுசாக கிரியேட் பண்ணுறவங்க வந்து என்கிட்ட கேட்கறது தான், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் ஒரு உள்ள எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. எனக்கும் ஸ்டார்டிங்கில் ஹர்ட் ஆகும், இப்பயும் ஹர்ட் ஆகுது. பட் ஸ்டில் அதான் நீ சொல்ற மாதிரி பார்ட் ஆஃப் கண்டென்ட் கிரியேஷன் தான். அதுக்கு ரெடியாக இருந்தால் ஓகே, இல்லைனாக்கா கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு புல் டவுன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த கேட் காலிங் ரீல் வந்து எனக்கு ஆக்சுவலி ரிலேட் ஆச்சு. எத்தனை தடவை நம்ம ரோட்டில் பாஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பேர்லாம் சொல்லி கண்ட நேம்ஸ்லாம் வச்சு கூப்பிட்றாங்க. நம்ம பின்னாடி திரும்பி ஆன்சராக பண்ணுறோம், கோவம் வருது, எதுவும் பண்ண முடியாமல் நான் வாக் பண்ணி தான் வரும். எல்லா கேர்ள்ஸும் அது ரிலேட் பண்ணுவாங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்ததெல்லாம் நினைக்கிறேன் நான் பசங்க இருந்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பண்ற வேலையை அவங்க தான். அதுதான். ஸோ அதனால என்னடா இது நம்மள சொல்லிட்டாங்களே ட்ரிகர் ஆகி கமெண்ட் பண்ணிருப்பாங்களே தவிர ரிலேட் பண்ணவங்க எல்லாம் மேக்ஸிமம் கேர்ள்ஸ் தான் ரிலேட் பண்ணிருப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் கைஸ்க்கு அது என்னன்னு புரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா கேர்ள்ஸ் உட்காந்து கேட் காலிங் பண்ணிலாம் நான் கேள்விப்படுறது கூட இல்லை, ரொம்ப ரேரா இருக்கலாம். பட் இது நடக்கிறது எல்லாமே ஆப்போசிட்ல தானே நடக்குது. ஸோ அதனால நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. சரி போங்கடா நீங்க இப்படி தான் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். After I posted that reel, I saw that potato face. You know her, right? She posted I follow her ரொம்ப க்ளோஸா. She posted a story where cat hauling அவங்களுக்கு நடந்திருக்கு. She turned back and stared at them and they ran. This is what she told. I felt that empowering. Like okay, நம்ம வந்து திரும்பி பார்த்து ஒரு மறைச்சா போயிட போகிறான், அவங்க எதுவும் நம்மளை they don't have that much guts if they are calling us and doing that in our back. So yeah, I spoke about that, but people were again, they came everywhere, they come back to my skin tone.
யா நீ இருட்டில் நீ எப்படி தெரிவ, உனக்கு நிறையா கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு எனக்கு. நீ எப்படி தெரிவ, ஒன்னெல்லாம் யாருக்கு கூப்பிட போறா, இது ஹேப்பன் லைக் மாதிரியா. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. யார் நீங்கள் எங்கேயோ இருந்து வந்து சொல்கிறீங்க, this will never go in my page and மட்டும் எனக்கு தெரியும். Just because of my skin tone, these comments will not go அப்படின்னு. But for that I cannot change my life or how I am அப்படிங்கிறது. அண்ட் த சேடஸ்ட் பார்ட் இஸ் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது இல்லையா, ஸ்கின் கலர் எனக்கு இப்படி வேணும், நான் இப்படி தான் பிறப்பேன் அப்படிலாம் நம்ம சூஸ் பண்ணி பண்ணுறது இல்லை. நேச்சுரலாக காட் கிஃப்டட், நம்ம இப்படி பிறந்திருக்கோம். அண்ட் விச் இஸ் நாட் ராங். ஏன் அதை வந்து நம்ம இப்படி சொசைட்டி மாற்றிடுச்சு அப்படின்னா, நீ ஒரு ஃபேஷன் ஷோவில் ஒரு ஷோ ஸ்டாப்பர் எடுத்துக்கோ, யாராச்சும் நம்ம ஸ்கின் டோன் இருக்காங்களா, ஃபேராக ஒருத்தவங்க தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஷோ ஸ்டாப்பராக இருக்கணும்னு சொல்லி. ஒரு ஹீரோயின் எடுத்துக்கோ, எத்தனை பேர் நம்ம ஸ்கின் டோனில் இருக்காங்க. இப்போ தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த மாதிரி 2-3 பேர் வராங்க. இது வரைக்குமே நம்ம ஜென்ரேஷன் வைஸாக நம்ம பார்த்தது. ஈஸியாக நீ வந்துட்டு படத்துலேயும் நீ பாரு, எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து ஸ்கின் பற்றி இருக்கும், நம்மளோட கலர் பற்றி இருக்கும், அதை ஜோக்காக பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய மீடியாலேயே அதை நம்ம ஈஸியாக காமிக்கும் போது ரியல் லைஃப்லேயும் பீப்புள் வந்துட்டு ஓகே இப்படி இருந்தால் தான் அழகுன்னு பீப்புள் வந்து அதை நம்மளை நம்ப வச்சிச்சு சொசைட்டி. ஸோ அதை மாற்றுறதுக்கு வந்து நம்மள மாதிரி பீப்புள் பேசி தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். யா விச் இஸ் ஃபைன். அண்ட் நீ வந்துட்டு இப்போது ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசும்போது ஆஃப்டர் பீயிங் சீட்டட் வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு ட்ரஸ்ட் சம்ஒன். ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்துடும். நீ வந்து அதை எப்படி யூ ஸ்டார்டட் ட்ரஸ்டிங் ஆன் யோர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ்? இன்னும் யாரையும் நம்பலையே. பட் யா நான் வந்து உங்ககிட்ட அப்படியே சொன்னேன், லைக் சீட் வந்து ஒன்லி பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஹவ் கான் த்ரூ லிட்ரல் மீனிங் ஆஃப் சீட் வந்து யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களோ ஒன்லி தே வில் நோ ஹவு பேட்லி இட் ஃபீல்ஸ். லைக் இட் வில் பிரேக் யூ கம்ப்ளீட்லி, ரைட்? லைக் அது வந்து நம்ம செல்ஃப் ஒர்த்தை வந்து செம்மையாக பிரேக் பண்ணிடும். அப்போ நான் ஒர்த் இல்லையா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த மாதிரி செம்மையாக பிரேக் ஆகிடும். பட் யா ஐ கேம் அவுட் ஆஃப் இட் வித்தின் அ மந்த். வென் இட் ஹேப்பன் லைக் Jan, I just completely locked myself in the home. I was at home. I always show these things in food. நான் நல்லா தூங்கிடுவேன், ஆனால் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால வர ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். So I started content creation and that was a very great distraction. But yeah, as I always told, like time never heals. We can go on till like 10 years now, time heals time. No, mindset. It's like ஒரு fraction of second நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் அப்போ என்ன யோசித்தேன்னா, இட்ஸ் நாட் அபவுட் அஸ், இட்ஸ் அபவுட் ஹிம், லைக் ஹவு தே ஆர், இட்ஸ் நாட் அபவுட் அஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு அதை விட்டு வெளில வர்றது தான். நான் எப்பவுமே அதில் பிலீவ் பண்ணுறேன். மைண்ட் செட் ஷிஃப்ட்டு, மைண்ட் செட் தான் எல்லாமே அந்த மாதிரி. ஸோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதை விட்டு வெளில வந்துட்டேன்னா ஐல் பி ஓகே. ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்க் மீ ஹவ் யூ கேம் அவுட் ஆஃப் இட் ஈஸிலி, தே ஆஸ்க் மீ ஸ்டில். இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் செட். விச் எல்லாருக்கும் வந்து அது ஈஸியாக பண்ணியிருக்க முடியாது இல்லையா? ஐ செட் யூ லைக் நான் காரில் வரும்போது கூட ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி ஒரு சீட் பண்ண ஒரு ஸ்டோரி பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ நீ அதை சொல்லும் போது யா லைக் நான் ஏன்னா ஜென்ரலாகவே ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப் அடுத்த பீப்புள் கிட்ட போகிறதா இருக்கட்டும், ஒரு ஜென்ரலாக ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு ஏதாவது விஷயமா இருக்கட்டும், கண்டிப்பாக அது வந்து நம்மளை ஹிட் பண்ணும். நம்பலாமா, நிஜமா நம்பலாமா அப்படின்ற மாதிரி. பட் நீ அதுலேருந்து எப்படி வெளியே வந்து ஒரு ஸ்ட்ராங் விமனாக இன்னைக்கு இருக்க அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் ரியலி ஹாப்பி. ஐ see that a blessing in disguise-னு வச்சுக்கோங்களேன். only because of that incident I'm here today நான் நினைப்பேன். I was always wanted to do content creation, but I didn't have a lot of motivation or fire அந்த மாதிரி. சரி என்னன்னா போடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து எனக்கு இல்லை. when after that happened, okay, I have to do something different and I have to distract myself அப்படின்னே I had that power, like okay, I need to be vulnerable. அந்த gutsலாம் வந்தது வந்து after that தான். So I see that as a blessing now. It's always how we take it and எல்லா நெகட்டிவ்ஸையும் எப்படி பாசிட்டிவாக மாற்றுறோங்கிறது தான். வெரி எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என் அக்காவுக்கு இது சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்து வந்தோம். இப்போது ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு ஸ்கூலில் வந்து திட்டியிருக்காங்க. அப்போ வந்து மை மாம் டோல் லைக் அவங்க வந்து உன்னை திட்டாங்க, நீ வந்து நல்லா படிக்க மாட்ட அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. ஸோ நீ வந்து அதை ஆப்போசிட்டாக ப்ரூவ் பண்ணிக்காமி அப்படின்னு சொல்லி தான் எங்களை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஃப் சம்திங் நெகட்டிவ் ஹேப்பன்ஸ், மை மாம் ஆல்வேஸ் டோல்ட் டு டேக் இட் பாசிட்டிவ் அண்ட் கோ வித் பாசிட்டிவ் திங்ஸ். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ டுக் தட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட். யா இட் ஹெல்ப்ட். இட்ஸ் ஆல்வேஸ்
in head. அண்ட் நீ வந்து நிறைய தடவை இந்த கொஸ்டின்ஸ் பேசும்போது நீ நிறைய இடத்துல இருந்து அம்மாவை பற்றி மென்ஷன் பண்ணி அம்மா சொன்னாங்க அதை கேட்கும் போது இல்லை ஐ திங்க் யோர் மாம் ஷுட் பி அ தெரபிஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிற நிறைய இது வந்து ஆக்சுவலாக உனக்கு ஹெல்ப் ஆயிருக்கு. நீ சொல்லும் போது எனக்கு ஓகே நல்ல பாயிண்ட்டாக நல்லது சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன் ஜெனரல் அவங்க வந்து உனக்கு நல்ல ஒரு அட்வைசர் கூடயா? ஓகே, வெரி பிக் சப்போர்ட்டர். ஓகே, யா my dad don't know what I'm doing அந்த மாதிரிலாம், but my mom okay go I'm there. That's what support system இருந்தாலே every girls need, right? Like we know we come from a family இந்த மாதிரி எப்பவுமே parents ரொம்ப restricted-ஆ இருக்காங்க, but any one parent who support them and give them wings to fly அப்படின்னா they will definitely fly, right? That's what my mom is doing. That's why I'm able to do whatever I want அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சப்போர்ட் எல்லாருக்கும் இருக்காது. ஸோ அதனால சூப்பர் சுற்றி போட அம்மாவுக்கு போயிட்டு கண்டிப்பாக. அண்ட் நீ வந்து பேஜில் வந்து பீங் அன் இமோஷனல் இடியட், பீங் அன் இமோஷனல் ஃபூல் அப்படின்னு சொல்லி ரீல் போட்டிருப்பேன். ஸோ பீங் அன் இமோஷனல் பர்சன் வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அகெயின் பீங் வல்னரபிள் இஸ் நாட் ஈஸி. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பீப்புள் நம்மளை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்க. உன்னோட ஜேர்னி வந்து எப்படி இருந்திருக்கு? நீ ரொம்ப இமோஷனலான பர்சன் தான் இல்லையா? கரெக்ட், ரொம்ப எமோஷனலான பர்சன் தான். பட் when you come out of அந்த டீனேஜ் விட்டு வெளில வர்றது அந்த மாதிரி ஸ்டேஜ்லலாம் when we know that நம்ம எமோஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் தெரிய வந்த ஸ்டேஜ்லேருந்து ஐ ஹாவ் திக் ஸ்கின் நவ். லைக் ஈவன் இஃப் பீப்புள் பாஸ் கமெண்ட்ஸ் ஆர் ஜட்ஜ்மெண்ட்ஸ், முந்திலாம் எனக்கு ஒருத்தவங்களை என் லைஃப்லேருந்து கட் ஆஃப் பண்ணுறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐ திங்க் பேசணும். இப்போலாம் வந்து ஓகே பாய் போகிறீங்களா, பாய் போயிடுவாங்க. அந்த மாதிரி I thought through that, but still I'm an emotional person. If I get close with someone or something, I'm still an emotional person. But I feel that we need that in life too. Like we need to express who we are. If I'm not able to express who am I or what I'm thinking, I cannot be myself. அப்படிங்கிறது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். And being an emotional fool or being so much emotional helped me to write a lot. போயம்ஸ்லாம் எழுதுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஃப்யூச்சரில் புக் கூட எழுதலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சுருப்பேன். லைக் ஓகே ஐ எம் ஸோ எமோஷ்னல் அண்ட் ஹெல்ப்ஸ் மீ டு ரைட், ஐ கேன் மேக் மனி அவுட் ஆஃப் இட். அந்த மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். பட் யா ஐ ஃபீல் தட் இட்ஸ் அ பிளெஸிங் அண்ட் ஆல்சோ அ கர்ஸ் அட் சம்டைம்ஸ், பட் பிளெஸிங் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். லைக் ஹவு மச் எமோஷ்னல் வி ஆர் அந்த மாதிரி. எனக்கு வந்து ஐம் வெரி மச் பீப்புள் ப்ளீஸர். ஓகேவா? ஸோ இன்னொருத்தவங்களோட கம்ஃபர்ட்டை வச்சு தான் நான் வந்து எனக்கு பிடிக்கலன்னா கூட அதை இறங்கி பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து லாஸ்ட் பாட்காஸ்ட்லேருந்து அனுஷா சுவாமியோட பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ஸோ அதுதானே என் குவாலிட்டி, தட் இஸ் ஹூ ஐ ஆம் இல்லையா? ஸோ ஒரு டு அன் எக்ஸ்டென்ட் இட்ஸ் ஓகே, பீப்புள் ப்ளீஸிங் இஸ் ஓகே. அது பீப்புள் ப்ளீஸர் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இட்ஸ் ஓகே. பட் உன் கம்ஃபர்ட்டை விட்டு உனக்கு பிடிக்காம நீ ஒரு விஷயத்த பண்ணுனா அப்போ நீ வந்து நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப வேலிடாக பட்டுச்சு. ஏன்னா நான் வந்துட்டு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒர்க் ஸ்பேஸாக இருக்கட்டும், எதுனாலுமே ரெண்டு இடத்துலையுமே நான் வந்துட்டு யாராச்சும் என்கிட்ட எதாவது கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு நோ சொல்லவே வரவே வராது. ஸோ நீ சொல்கிற மாதிரி இப்போ எப்படி நீ வந்து பீங் அன் எமோஷனல் பர்சன் இஸ் ஓகே, அது வந்து கர்ஸும் இருக்குது இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறல. ஸோ சில குவாலிட்டிஸ் ஐ திங்க் மிக்ஸ் ஆஃப் போத் இருக்கணும். அதுதான் நம்மள அந்த பர்சனாக மாற்றுது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ தட்ஸ் ஃபைன். அண்ட் யா நீ சொல்கிற மாதிரி தான் நான் என்னோடைய பழைய இதுலலாம் நான் இப்படி தான் ஒரு இமோஷனல் இதுவாக தான் இருந்திருக்கேன். இப்போ நினச்சி பார்த்தா தான் எனக்கு என்னடா இப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு என் மேலே கோவம் வரும். பட் இப்போ வந்து அந்த லெசன்ஸ் தானே நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் அதை பார்க்கும்போது இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உனக்கு வந்து ஏதாச்சும் சோஃபார் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், எதுனாலுமே உன்னோட லைஃப்பில் வந்து ஏதாவது ரிக்ரெட் இருந்திருக்கா? நீ போய் இதை மாற்றிடணும் அப்படின்னு ஏதாவது நினச்சினா ஏதாச்சும் மாற்றுவியா? ஆர் ஏதாவது ரிக்ரெட்ஸ் இருந்திருக்கா? நோ ரெக்ரெட்ஸ். லைக் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசனுங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஐ ஸ்டடி வெல். நான் 12th கொஞ்சம் கம்மியான மார்க்கு, அதனால் வேறு காலேஜ் ஐ வென்ட். ஸோ அதுதான் அங்கேருந்து நான் இங்கே வந்து இந்த கம்பெனி வந்து நான் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. பட் வி ஹாவ் சம் ட்ரீம்ஸ் இன் லைஃப்பில். நான் வந்து இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்போ நான் ஆக்சுவலி அ நர்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்போவுமே என்ன சொல்லுவாங்க, ட்ரீம் பிக் அப்படி தான் எங்கள் அம்மா என்னை வளர்த்துருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு பி அன் அஸ்ட்ரானட் ஆக்சுவலி. அதுதான் எனக்கு 10th படிக்கிற வரைக்கும் அஸ்ட்ரானட் ஆகணும்னு தான் இருந்துச்சு. Then when I came to know that about the family situations, I need to support, I cannot do that அப்படிங்கிறப்போ I have to take engineering and I have to go to job அப்படிங்கிற மாதிரி ஒரு situation வந்துச்சு. But still those dreams are there, like to earn money and to do whatever I like.
அதெல்லாம் வந்து அந்த ட்ரீம்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து அதை நோக்கி ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுத்து போயிட்டே இருந்தோம்னா இட் வில் பி லைக் we will reach where we want. ஓகே. இப்போ கூட ஐடியா இருக்கா அந்த அந்த ஆஸ்ட்ரோனாட் ஜர்னில ஏதாவது பர்சியூ பண்ணனும் அப்படி ஏதாச்சும்? Not an astronaut journey, but yeah, somewhere we always think like we want something bigger. நான் வந்து இந்த கார்பரேட் ஜாப் அந்த லாஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிருக்கப்போ ஐ ஆல்வேஸ் தாட் லைக் நம்ம ஸ்கூல் லைஃப்லாம் யோசித்தோமே நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லி நான் வாட் வி ஆர் டூயிங் லைக் வி ஆர் லிவிங் அ நார்மல் லைஃப் அந்த மாதிரி தான். நான் சின்ன வயசில் இருக்கப்போ நார்மலாக நம்ம டீச்சர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல யூ ஷுட் ட்ரீம் பிக், நீ இதுவாகணும் அதுவாகணும்னு சொல்லிட்டப்போ நான் வந்து யோசித்திருக்கேன். இட் மைட் சவுண்ட் ஸோ சீப், பட் நான் யோசித்திருக்கேன் இவங்க இப்படி சொல்கிறாங்க, பட் நான் யார் அப்படி எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறது, நம்ம சரௌண்டிங்ஸில் யார் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறது அப்படின்லாம் நான் யோசித்திருக்கேன். பட் ஐ ஆல்சோ ட்ரீம்ட் பிக். பட் நான் when it comes to ஒரு அடல்ட் அந்த மாதிரி ஸ்டேஜில் வர்றப்போ தான் ஓகே ஃபேமிலி அந்த மாதிரி தான் எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே அந்த ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து கிடைக்கிறது இல்லை. when it comes to people have to support their family responsibilities-ன்னு வரப்போ. ஸோ யா அதை வந்து நம்ம அதர்வைஸாக நம்ம வந்து அதுக்கு ஒரு பிக் ஸ்டெப்பாக நம்ம வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் ஆல்வேஸ் அ வே. ஸோ அது எப்போயும் நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வில் ரீச் தேர். பட் யா நாட் அஸ்ட்ரானட் அளவுக்குலாம் யோசித்ததில்லை. பட் ஐ வாண்டட் டு டூ சம்திங், ஐ எம் டூயிங் தட். ஓகே. அண்ட் உன் பேஜில் வந்து தெரப்பி பற்றியும் போட்டிருந்த. ஸோ நீ அது டவுன் டைம்ஸில் வந்து நீ தெரப்பி போன அப்படின்னு போட்டிருந்த. உனக்கு தெரப்பி ஹெல்ப் ஆச்சா? தெரப்பி போன அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? Yeah, therapy, okay, I'm not against therapy or I'm not against anyone here, but therapy didn't work for me. Like it works for people, I really appreciate and I really do that, but therapy வந்து எனக்கு ஒரே விஷயத்துல தான் ஹெல்ப் ஆச்சு. It's okay to ask help. People hold back themselves to ask help, but I am a person who asks help very easily. I knew that if someone is comfortable with me, I can ask help them. And madri I go and ask help. So when I was very down, a close friend of mine told me that it's okay to ask help. You can ask anytime and madri. So therapy didn't work for me. But as I told you, I had always supportive friends. They were the therapist. And it always helped. அம்மாவே ஒரு பெரிய தெரபிஸ்ட் இருக்காங்க. But yeah, still அம்மா கிட்ட போய் நான் பர்சனல் விஷயம்லாம் சொல்ல முடியாது. நம்ம இந்த மாதிரி கேரியர் ரிலேட்டட் ஸ்டப்லாம் சொல்லலாம். when it comes to people ரிலேட்டட்லாம் நம்ம சொல்ல முடியாது. when it comes to relationships அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறப்போ யா ஃப்ரெண்ட்ஸுங்கிறப்போ ஐ நெவர் எப்போவுமே சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்னால் அதுவுமே எனக்கு ஒரு பிளெஸிங் மாதிரி தான். லைக் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு வர்ற ஒரு லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து when they cross boundaries I cut them off though they was in my lowest time. ஸோ நான் இதில் மட்டும் ரொம்ப கிளியராக இருப்பேன். and they cross it, cut, because it's not going to serve up. I don't believe in second chances, I feel, because I gave many chances already and people proved that they are the same again and again. So அதனால I don't believe in that. So I cut them off. I just ignore and take a step back ன்னு வச்சுக்கோங்க. But when they go, God give me another person. So I always feel like if you feel like ஒருத்தவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீ தள்ளி வச்சனா கண்டிப்பாக இன்னொருத்தவங்க வருவாங்க. அப்படி யாரும் வரலனால ஐ ஹாவ் மை சிஸ்டர்ஸுங்கிறதுல எனக்கு எப்போவுமே ஒரு பேக்கப் பிளான் மாதிரி அவங்க இருப்பாங்க. அண்ட் நான் வந்து உன்னோட லைக் ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறையவே ஓகே, பட் ஸ்டில் வந்து எனக்கு பவுண்டரிஸ் செட் பண்ணிட்டே அப்படிங்கிட்ட எனக்கு ஆன்சர் இல்லை. எனக்கு தெரியல நான் எப்படி பவுண்டரிஸ் செட் பண்ணணுன்ட்டு. நீ எப்படி அதை வந்து லைக் அட் சச் யங் ஏஜ் வந்து எப்படி பவுண்டரிஸ் செட் பண்ண யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அவனோட ஜேர்னிலே நீ கற்றுக்கிட்டியா இல்லை இதுக்கு மேலே நீ எனக்கு க்ராஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி? நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து லைஃப்பில் நிறையா பண்ணோன்னு இருக்குது. So if I'm not setting boundaries, I will not go there. I'll be with them. அதே மாதிரி people கூட இருந்துட்டு I'll step back. But I don't want to do that. எனக்கு அதான் சொல்கிறேன்ல, நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். நான் என்ன பண்ணுறேங்கிறதுல கிளியராக இருந்தோன்னா we will take that step. லைக் பவுண்ட்ரிஸ் கட் பண்ணி நம்ம வந்து போயிட்டே இருப்போம். பவுண்ட்ரிஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் பீப்புள் டோன்ட் நோ ஹவு டு டூ தேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் ஐ நியூ இட். இஃப் சம்ஒன் speaks very casually a statement now, I knew it how they are என்ன மீனிங்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி I knew it. And I also know how to ignore. ஸ்டார்டிங்லாம் இக்னோர் பண்ண தெரியல. when I was in my teenage, when after my 20s அந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து I knew it, okay this person is not there, அப்படியே நான் வந்து ஒதுங்கிப்பேன்.
they don't know what boundaries are அந்த மாதிரி சொல்லிட்டு. நான் வந்து உங்ககிட்ட தனியாக ஒரு செஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பவுண்டரிஸ் எனக்கும் சொல்லிக் கொடு, எப்படி செட் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா சொல்கிறேன்ல, நிறைய பேர் வந்து கிராஸ் பண்ணிடுவாங்க அந்த பவுண்டரியை. பண்ணிட்டு நான் வந்து இன்னும் இப்படி சொல்கிறாங்க, தனியாக எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணி தவிர எனக்கு அந்த பர்சன் கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். அது ஏன்னு தெரியல. ஐ ஸ்பீக் டைரக்ட்லி டு பீப்புள். லைக் நான் எனக்கு நீங்கள் சுற்றி உள்ள க்ளோஸ் பீப்புள் கிட்ட கேட்டிங்கன்னா they will tell me as harsh and straightforward. ஃபஸ்ட்டு வர்றது ஐ எம் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் அண்ட் ஐ எம் வெரி ஹார்ஷ் டூ. இஃப் ஐ டோன்ட் லைக் சம் ஒன், இப்போ நீ வந்து இப்படி பண்ணிட்ட, இட்ஸ் அ ராங் திங் அப்படின்னா, இப்போ நான் மிஸ்டேக் பண்ணிட்டா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். மோஸ்ட் ஆஃப் டைம் நான் மிஸ்டேக், வி ஆர் ஹியூமன்ஸ், வி டூ மிஸ்டேக்ஸ் தான், ஓகேவா, ஐ அக்செப்ட் இட். பட் சில நேரம் ஒருத்தவங்க மிஸ்டேக் பண்ணுறப்போ அவங்க அக்செப்ட் பண்ணலனா தான் எனக்கு கோவம் வரும். அப்போ தான் அவங்க வந்து புரிஞ்சுக்கல அப்படிங்கிறப்போ ஐ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்லி டெல் திஸ் வாண்ட் ஒர்க், லீவ் மீ அலோன். அந்த மாதிரி முடிஞ்சுட்டா they are also not going to disturb, they are going to lead a life happily, I am going to lead a life happily. அந்த மாதிரி. ஸோ பவுண்டரிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் வி ஹாவ் நம்ம வேர்ல்டில் வந்து நிறையா பீப்புள் இருக்காங்க, ஓவரால் ஒவ்வொரு விதமாக க்ரோ அப்பாக இருப்பாங்க. வி கேனாட் மிங்கிள் வித் எவ்ரி ஒன், ரைட்? வி ஷுட் அலைன் வித் பீப்புள் ஹூ ஆர் ரியலி ஓகே வித் திஸ் அண்ட் வி ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட். இஃப் தே டோன்ட் சர்வ் அ பர்பஸ் தென் நோ நீட். அந்த மாதிரி தான். ஓகே, நைஸ். அண்ட் நீ வந்து இப்போது ஒன் திங் யூ ஹேட்டட் அபவுட் யுவர் செல்ஃப், ஆனால் இப்போ அதுதான் உன் ஸ்ட்ரென்த் அப்படின்னா எதை சொல்லுவேன்? Obviously skin color and about my insecurities. Insecurities give me a reach. Like if I speak about it, being vulnerable and being emotional was, I thought always it's my strength அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேருந்தே யோசிச்சுட்டு இருந்தேன். I follow Selena Gomez ரொம்ப க்ளோஸாக. ஸோ she taught me that vulnerability is fine and being emotional is fine. And vulnerability வந்து அவங்க ரொம்ப மெயினாக சொல்லியிருப்பாங்க அவங்க மியூசிக் நிறையா இல்லை அவங்களோட ஸ்பீச்சஸ்லலாம். ஸோ நான் வந்து அதை ரொம்ப நான் நம்புகிறேன் vulnerability. பட் நான் வந்து அதை உள்ள வச்சுருந்தேன். பட் இப்போ ஐ ஃபீல் இட் லைக் இட்ஸ் மை ஸ்ட்ரென்த். ஓகே, being real, that's what people love ன்னு நினைக்கிறேன் இப்போ. We have changed everything. Right. People like you helped us change and we are able to do something right now. அதுதான் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நீ வந்து உன்னோட பேஜ் நீ ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆடியன்ஸாக ஒரு சர்க்கிள்லேருந்து ரிவ்யூ கேட்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச பீப்புள் எல்லாருமே உன்னோட ரிலேட் பண்ணுறது வந்து இந்த பொண்ணு ரொம்ப ரியலாக இருக்கா, நான் என்ன கோத்ரூ பண்ணணும் பேசுவா. ஸோ அதுதான் ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். விச் நீ அதை ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் போய் நிறைய பேர் ரீச் பண்ணுது. நான் எப்பவுமே எப்படி பார்ப்பேன்னா, இப்போ ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆர் ஒரு சோஷியல் மீடியா ஒரு பப்ளிக் ப்ரொஃபைல் வச்சிருக்க ஒரு பர்சன் வந்து ஒரு பப்ளிக் ஒரு ஃபிகர் வந்து உன் கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவேன். பட் அது ஒரு ப்ரைவேட் ப்ரொஃபைல் யாருனே தெரியாதவன்னு சொல்லும் போது தான் ஓகே நிஜமா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அதுதான் உனக்கு இருக்கு. ஸோ இந்த நார்மல் ஆடியன்ஸ், நார்மல் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, பப்ளிக் ப்ரொஃபைல்லாம் இல்லாமல் லைக் ரொம்ப நார்மல் ஸ்மால் டவுன் கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உன்னோட கண்டென்ட் பிடிக்குது. ஸோ அதுதான் உன்னோட பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ ட்ரூ. நிறைய டிஎம்ஸ் வரும் லைக் நீங்கள் இப்படி பேசுனீங்க அதனால தான் நான் அதை ஓவர் கம் பண்ணியிருக்கேன், ஐ ஹேட் திஸ் இன்செக்யூரிட்டி பிகாஸ் ஆஃப் யூ ஐ ஓவர் கேம். அதெல்லாம் கேட்குறப்ப அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க என்னை பற்றி பேசுகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகாது. தென் ஐ யூஸ் டு டேக் ஓகே திஸ் இஸ் வாட் தே ஆர் ஸ்பீக்கிங் அண்ட் சம்டைம்ஸ் வென் ஐ எம் டவுன் தே புஷ் மீ அப். லைக் நீ சொன்ன இல்லை, நீ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து லைக் அதை சேவ் பண்ணி அதே தான் நானும் பண்ணியிருக்கேன். அந்த மெசேஜஸ்லாம் எடுத்து ஒரு ஃபோல்டரில் போட்டிருப்பேன். எப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதை போய் பார்ப்பேன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். யா, ஐ ஆக்சுவலி பிரிண்டட் இட் அண்ட் ஐம் ஹேவிங் இட் இன் அ நோட் புக். ஸோ ஐ ஃபீல் லைக் தட்ஸ் அ லவ் லெட்டர் மாதிரி. நான் வந்து அது இத்தனை லவ் லெட்டர்ஸ் ஐ காட் அந்த மாதிரி. a lot of people told நான் ரேபிடோ பைக்ஸ் எடுத்தது இல்லை, நான் அதை பற்றி ஒரு ரீல் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ரேபிடோ பைக் எடுத்தேன், how it felt அப்படின்னு சொல்லிட்டு. a girl came and told me the same, like I took first ரேபிடோ பைக் because of you. ஸோ எங்கேயோ ஒரு சின்ன இடத்துல ஒரு சேஞ்சாக இருக்கலாம்ல, அவ்வளோதான். சேஞ்சாக இருக்கு. நைஸ். அந்த லவ் லெட்டர் கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கே அப்படின்னு. இட்ஸ் ஆல் லவ், இட்ஸ் ஆல் லெட்டர்ஸ், அந்த மாதிரி லவ் லெட்டர்ஸ். யா, நீ நினைச்சு பார்த்துருக்கியா க்ரோயிங் அப் இந்த மாதிரி ஒரு லவ் ரேண்டம் பீப்புள் கிட்டதெல்லாம் வரும், இந்த ஒரு ஸ்பேஸ்ல இருப்போம் அப்படின்னு நினைச்சு பார்த்துருக்கியா? இப்போ நினைக்கும் போது எப்படி ஒரு ஃபீலிங்கா இருக்கு? இட்ஸ் அ வெரி கிரேட் ஃபீலிங். லைக் நம்ம வந்து எப்பவுமே ஒரு பபிள்ல இருந்துருவோம். க்ளோஸ் பீப்புள் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி நம்ம ட்ரீட் பண்றாங்கன்னு ஒரு பபிள் இருந்துருவோம். when we come out of it, there are a lot of strangers who is ready to accept us as we are, who is going through what we are going through. ஸோ அந்த பபிள் விட்டு நான் வெளில வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோலோ ட்ரிப்ஸ் ஆர் சோலோ டேட்ஸ், தட்ஸ் வாட் ஹெல்ப் மீ வித் கனெக்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் இத்தனை பேர் இப்படி இருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ டோல். இப்போது நம்ம க்ளோஸ் ஆக்கலாம் பிடிக்கலனா விட்டுட்டு வந்துட்டோன்னா there are a lot of people out there
ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் இதுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நீ வந்து சொசைட்டி வந்து இந்த விஷயத்துலலாம் வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னா நீ எதை சொல்வேன்? அஃப்கோர்ஸ் சேஃப்டி, அஃப்கோர்ஸ் சேஃப்டி, அஃப்கோர்ஸ் ஸ்டில் வி டோன்ட் ஃபீல் சேஃப். நம்ம வந்து எங்கே போனாலும் சேஃபாக ஃபீல் பண்ணுறோமா அப்படின்னா நோ, நாட் அட் ஆல். அஃப்கோர்ஸ் அதில் வந்து நம்ம இன்னும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு தான் இருக்கோம். ஆஸ் அ கண்ட்ரி ஆர் ஆஸ் அ நேஷன் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு தான் இருக்கோம். And even if girls, nowadays a lot of people are speaking about it. Even if some ஏதாவது ஒரு கேஸ் நடந்தப்போ நான் வந்து என் இன்ஸ்டாகிராமில் போனால் a lot of parents came and asked me, there is nothing going to change when you post அந்த மாதிரி, but at least we speak up what you do அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. At least we speak up now, we are standing for ourselves, we have grown a lot, we came out and we broke a lot of stereotypes and நிறையா நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இன்செக்யூரிட்டிஸ், இது ரெண்டும் இன்னும் விமென்க்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு தான் இருக்குன்னு நான் நினப்பேன். ஓகே, அண்ட் when it comes to like talking about colorism, இதை பற்றிலாம் சொசைட்டி எப்படி இருந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற? இது நான் நாங்கள் யூ ஷுட் நாட் ஜட்ஜ் அஸ் வித் அவர் கலர், ரைட்? இப்போது எனக்கு தெரில, இது வந்து நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுறது இது போகவே போகாது. as far as I'm in India, I'll face this. I have to go to foreign countries who is accepting me color andana, but still this is my place, I have to live here அப்படிங்கிறது தான். This will never go. But how they want us to see அப்படின்னா they don't want to judge us with our color, right? I don't want to hear topics about my color, but they want us to see with our heart and how we are, how we grow as a person. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். how we are kind, how we are a good person அப்படிங்கிறது தான். ஓகே, நைஸ். அண்ட் இப்போ வந்து இது பார்க்குற யங் கேர்ள்ஸ் ஆர் யூஆர் ஆல்சோ யங், ஸோ என்ன மாதிரி ஏஜ் குரூப், எனி ஏஜ் குரூப் பார்க்குற கேர்ள்ஸ்க்கு வந்து லைக் இது வழியாக ஒரு மெசேஜ் ஆர் எனிதிங் நீ சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்ன சொல்லுவேன்? அந்த ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹாவ், ஜஸ்ட் ஸ்டார்ட், அவ்வளோதான். ஐ ஃபாலோ இன்ஃப்ளூயன்சர் கால் போஹி ஆன்னு சொல்லிட்டு, ஆன்னு சொல்லிட்டு ஷீ இஸ் அ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர். அவங்க வந்துட்டு ஷீ வாஸ் இன் அ ஹாஸ்டல், காலேஜ் ஹாஸ்டல். ஷீ ஸ்டார்டட் கண்டென்ட் அண்ட் இட் ஹேட் அ வெரி குட் ரீச். ஷீ இன்ஸ்பயர்ட் மீ. ஸோ ஹாஸ்டலில் இருந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், காலேஜ் ஹாஸ்டல் இது நிற்கும். ஸோ ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹாவ். லைக் we will not have it all figure out எப்போவுமே. ஸோ ஒன்லி வென் வி ஸ்டார்ட் we will figure it out on the way. அப்படிங்கிறது வந்து யார் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சி whenever if I start a business, எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, சரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறியா, உனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் அதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னா லாஸ் ஆகிரும் அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே எல்லாமே ஃபிகர் அவுட்டாக இருந்தால் நீ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் நோ ஒன் தாட் இஸ் தட் நீ ஸ்டார்ட் பண்ணு, you will figure it out on the way அப்படின்னு சொல்லி யாருமே எனக்கு சொல்லி கொடுத்ததில்ல. But that's what I want to tell everyone. Like whatever dreams you have, whatever things that you think like you want to do, you just start with what you have. Okay, super. And நீ வந்துட்டு having dark upper lips, being dusky, having frizzy hair, எல்லாமே இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் எம்ப்ரேஸ் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு சூப்பராக ரொம்ப ராவான ஒரு கண்டென்ட் தான் நான் பேஜில் பார்க்குறேன் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி. ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்துட்டு நான் என்னோட 10 year பேக் நான் எப்படி இருந்திருப்பேன், இந்த அளவுக்கு கண்டிப்பாக நான் ஸ்ட்ராங்காக இல்லை ஒன்ன அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியோட பேசினான்னு நினச்சும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா திஸ் இஸ் வெரி மச் ரிலேட்டட் டு வாட் ஐ ஸ்பீக், வாட் ஐ ஃபேஸ்ட். ஸோ அதனால தான் அது ப்ரௌட் ஒன்வல் பேஜ் நேமே. ஸோ இட்ஸ் அபவுட் கலரிசம். ஸோ அதனால் நீ அதை பற்றி உன் பேஜில் அவ்வளோ போல்டாக பேசி இட்ஸ் ஓகே டு பி லைக் திஸ், இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நீ காமிக்கும் போது பார்க்கவே ரொம்ப எம்பவரிங்காக இருக்குது. அண்ட் எனக்கு என்னென்னா இந்த 23 years இந்த மாதிரி பண்ணும்போது யூ ஹாவ் லைக் அ லாங் வே. புரியுதா? ஒரு சூப்பரான ஒரு க்ரோத் இருக்குது. அந்த டைமில் நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை. லைக் நான் வந்துட்டு லைக் லேட் 25 அப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன் இன்ஸ்டாகிராம். ஸோ நீ ஒன்று பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹானஸ்ட்லி வந்து ஒரு ஹார்ட்ஃபெல் கான்வர்சேஷனாக ஹோல்சமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜூஹி, இன்னைக்கு நீ வந்ததுக்கு. Thank you so much அக்கா. That's so kind of you to have me. Like this was never on my bucket list னு வச்சுக்கோங்களேன், to be on a podcast. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், I had it as a dream. Like okay, we have to do podcast with Uma அக்கா one day அந்த மாதிரி தான் இருந்துச்சு. But
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் இட் ஹேப்பன் அண்ட் My யூஆர் pleasure. ஸோ கைண்ட் அண்ட் யூஆர் ஸோ டவுன் டு எர்த். தட்ஸ் வாட் மேட் மீ கம்ஃபர்டபுள் டு ஸ்பீக் வித் யூ. ஸோ யாராவது இருந்தால் நான் பண்ணியிருப்பேன், இவ்வளோ கம்ஃபர்டபுளாக பண்ணியிருப்பேன் தெரியல. பட் அதுவும் இதுக்கப்புறம் நீ நிறைய பாட்காஸ்ட் இன்டர்வியூஸ்க்குலாம் போவா. ஓகே, எனக்கு கண்டிப்பா தெரியும். அண்ட் உன்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் என்னோட அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் மீன்ஸ் அ லாட். Thank you, Juhi. Thank you. I'll see you soon with another super guest order. So thank you so much. Bye.